ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் தம்ப்லைனில் பார்த்த மாதிரி ஜாகிரஃபி பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் இந்த படத்தை வச்சு தான் பார்க்க போகிறோம். புத்தகத்தில் சொல்லியிருக்கிறத அப்படியே மனப்பாடம் பண்ணி வந்து ஒப்பிக்கிறது என்னுடைய நோக்கமே கிடையாது. புத்தகத்தில் வரி வரியாக சொல்லியிருக்காங்க இல்லையா, அதை நீங்கள் வரி வரியாக மனப்பாடம் பண்ணாமல் இந்த ஒரு 3 படத்தை வச்சு அந்த வரி வரியாக கொடுத்துருக்கிறது எல்லாத்தையும் ஒரு கான்செப்டாக உங்கள் மைண்டில் இறக்க போகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்க்குறீங்க அப்படின்னா மனப்பாடமே பண்ணாமல் இந்த ஜாகிரஃபியில் இன்றைக்கி பார்க்க போகிற டாப்பிக்கே உங்கள் மைண்டில் நீங்கள் டிஎன்பிசி படித்து முடிக்கிற வரைக்கும் நிற்கும். சரிங்களா? அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜாகிரஃபியிலிருந்து குளிர்காலம், கோடை காலம், தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று, இந்த மழை பொழிவு, இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை மனப்பாடம் பண்ணாமல் கான்செப்டாக பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டோம் இல்லையா, அதனால் நீங்கள் ஒரு சில கோட்பாடுகளை தெரிஞ்சுக்கணும். ரொம்ப சிம்பிள் தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு யூஸ்வலான ஒரு கோட்பாடு தான். கோட்பாடு நம்பர் 1 என்னன்னு கேட்டிங்கன்னா, வெப்பம் அதிகரிக்குது அப்படின்னா அழுத்தம் குறையும். சரியா? இது கோட்பாடு நம்பர் 1. வெப்பம் அதிகரித்தா அந்த இடத்துல அழுத்தம் எப்படி இருக்கும்? குறைவாக இருக்கும். ஒருவேளை அழுத்தம் அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல வெப்பம் எப்படி இருக்குன்னா குறைவாக இருக்கும். சரியா? ஒன்றுக்கு ஒன்று மாறி மாறி தான் இருக்கும், எதிர்மறையாக தான் இருக்கும். வெப்பம் அதிகமாக இருந்தால் அழுத்தம் குறையும், அழுத்தம் அதிகமாக இருந்தால் வெப்பம் குறைவாக இருக்கும். சரியா? இது கோட்பாடு நம்பர் 1. அடுத்தது கோட்பாடு நம்பர் 2. எப்பவுமே உயர் அழுத்தம் தாழ்வு அழுத்தத்தை நோக்கி தான் போகும். சரியா? அதே மாதிரி அதிக வெப்பம் எப்பவுமே குறைவான வெப்பத்தை நோக்கி தான் போகும். புரியுதா? அதிகமான அழுத்தம் குறைவான அழுத்தத்தை நோக்கி போகும், அதிகமான வெப்பம் குறைவான வெப்பத்தை நோக்கி போகும். இது கோட்பாடு நம்பர் 2. இது நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு விஷயம் எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு பலூன் வச்சுருக்கிறோம். அந்த பலூனை ஃபுல்லாக நம்ம ஊதுறோம் இல்லையா, அப்போ அந்த பலூனுக்குள்ளே காற்று எப்படி இருக்குது? அழுத்தப்பட்டு இருக்குது. சரியா? ஒரு கட்டத்துக்கு மேலே ஊதுனா அது வெடிச்சிடும். ஏன்னா அதுக்கு மேலே அந்த பலூனில் காற்றை அழுத்தி நிரப்ப முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் அது வெடிக்கும். இப்போ நம்ம பலூனை ஊதி கையில் வச்சுருக்கிறோம். கையை ரிலீஸ் பண்ண உடனே உள்ளே இருக்க காற்று ஃபுல்லாக என்ன ஆகிடுது? வெளியே போயிடுது. ஏன் வெளியே போகுதுன்னா, பலூனுக்குள்ளே அழுத்தம் அதிகமாக இருக்குது, பலூனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் அழுத்தம் குறைவாக இருக்குது. சரியா? அதனால் பலூனுக்கு உள்ளே இருந்த அதிக அழுத்தம் பலூனை சுற்றி இருந்த குறைவான அழுத்தத்தை நோக்கி போயிடுச்சு. அதனால தான் பலூனுக்குள்ளே காற்று இல்லை. சரியா? இதான் ஒரு சின்ன கான்செப்ட்டு. ஸோ அதிக அழுத்தம் எப்பயுமே குறைவான அழுத்தத்தை நோக்கி தான் நகரும். அதேமாரி அதிக வெப்பமும் எப்போவுமே குறைவான வெப்பத்தை நோக்கி தான் நகரும். இது 2வது கான்செப்ட். 3வது கான்செப்ட்டு, லேண்ட் இருக்கு இல்லையா, நிலம். நிலப்பகுதி எப்போவுமே சீக்கிரமாக சூடாகும், சீக்கிரமாக குளிர்ச்சி அடைஞ்சிடும். ஆனால் நீர் பகுதி இருக்கு இல்லையா, அது பொறுமையாக தான் சூடாகும், பொறுமையாக தான் குளிர்ச்சி அடையும். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லலாம். நம்ம நிறைய பேர் சுட தண்ணி வச்சு குளிச்சிருப்போம். அடுப்பில், கேஸ் அடுப்புலாம் விட்டுருங்க, விறகு அடுப்புக்கு வாங்க. அதில் நீங்கள் நம்ம ரொம்ப நேரமாக சுட வைக்கணும். எதுக்கு? தண்ணி சூடாகிறதுக்கு. திடீர்னு நம்ம என்ன பண்ணுவோம்? ரொம்ப சூடாயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் பச்சை தண்ணியை ஊற்றி அதை நார்மல் பண்ணுவோம். அப்படி பச்சை தண்ணியை ஊற்றாமல் அது சூடு குறையணும்னா என்ன ஆகும்? ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கும். அந்த டைமை குறைக்கத்தான் கொஞ்சம் பச்சை தண்ணியை ஊற்றி நம்ம லெவல் பண்ணிடும். சரியா? ஸோ அப்போ இந்த ஒரு அடுப்பு, சுட தண்ணி வைக்கிறதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும், தண்ணி பொறுமையாக தான் சூடாகும், அதே சமயம் தண்ணி பொறுமையாக தான் குளிர்ச்சி அடையும். சூடாக இருந்தது அப்படின்னா அது பொறுமையாக தான் குளிர்ச்சி அடையும், வெப்பம் குறையும். ஆனால் நிலப்பகுதின்றது உடனே சூடாயிடும், உடனே குளிர்ச்சி அடைஞ்சிடும். இது விதி நம்பர் 3. சரிங்களா? அடுத்தது விதி நம்பர் 4 பார்க்கலாம். இந்த விதி நம்பர் 4 என்ன அப்படின்னா, கொரியாலிசிஸ் விசை. அது என்னங்க கொரியாலிசிஸ் விசை அப்படின்னா, கொரியாலிசிஸ்ன்றவர் ஒரு மனிதன். அவர் என்ன பண்ணுறாருன்னா, பூமியோட சுழற்சியில் ஒரு விசை ஒன்று உருவாகுதுன்னு கண்டுபிடிக்கிறார். அதனால் அந்த விசைக்கு அவருடைய பேரையே வச்சுட்டாங்க. ஸோ கொரியாலிசிஸ்ன்றது ஒரு நபர், அவர் இந்த விசையை கண்டுபிடிச்சதுனால இந்த விசைக்கு பேர் என்னது? கொரியாலிசிஸ் விசை. அப்படின்னா கொரியாலிசிஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரியா? இவர் எதை கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா, எந்த ஒரு பொருள் சுத்தினாலும் சரிதான், அதை சுற்றி ஒரு விசை ஒன்று உருவாகும். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, நீங்கள் கையில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு துணியை கூட எடுத்து வச்சிங்க.
துணியை எடுத்து வச்சுன்னு உங்கள் தலைக்கு மேலே சுற்றும் பொழுது அந்த துணி என்ன பண்ணும், ஒரு வட்டமாக சுற்றி வரும். அப்படி இது வட்டமாக சுற்றி வரும்போது மேலே சுவரில் வந்து இந்த ஒட்டரணை இதெல்லாம் வந்து ஒட்டி இருந்தது அப்படின்னா அது அசையும். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், நாம் சுற்றக்கூடிய அந்த துணியால் ஒரு விசை ஒன்று ஏற்பட்டு அதை வந்து அசைக்குது. சரியா? அதே மாதிரி தான் பூமின்றதும் சுழலுது. அந்த பூமின்ற ஒன்று சுழலும் போது ஒரு விசைன்னு ஒன்று ஏற்படுது அப்படின்றத முதல்ல யார் கண்டுபிடிக்கிறாருன்னா இந்த கொரியாலிசிஸ் அப்படின்றவர் தான் கண்டுபிடிக்கிறாரு. அதனால் அவர் கண்டுபிடிச்ச அந்த விசைக்கு பேர் வந்து கொரியாலிசிஸ் விசை. சரியா? சரி, இப்போ இவர் வந்து விசையை வந்து கண்டுபிடிச்சிட்டார். இந்த விசையை கண்டுபிடிச்சி இவர் ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்கிறார். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, பூமி கிழக்குலேருந்து மேற்கு சுற்றுதா இல்லை மேற்குலேருந்து கிழக்கில் சுற்றுதா? இதை வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரியா? இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். இப்போ இந்த பூமி இப்படி சுற்றுது இல்லையா, அதனால் ஒரு விசை ஒன்று ஏற்படுது இல்லையா, இந்த விசை வட அரைக்கோளத்தில் ஒரு மாதிரியாகவும் தென் அரைக்கோளத்தில் ஒரு மாதிரியாகவும் செயல்படும் அப்படின்ற மாரி சொல்கிறார். சரிங்களா? இப்போ மேலே காமிச்சிருக்கேன் பாருங்கள், இந்த வட்டம் இருக்கு இல்லையா, இந்த வட்டம் தான் பூமின்னு நினச்சிக்கிங்க. இந்த பூமியை மையத்தில் வந்து சிகப்பு கலரில் ஒரு கோடு போகுது இல்லையா, இது பூமத்திய ரேகை. அப்படின்னா நிலநடு கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது 0 டிகிரி. சரிங்களா? இதுதான் ஏன் இது 0 டிகிரினா, பூமியை சம இரு பாகங்களாக இது பிரிச்சிருக்கிறதுனால இதை 0 டிகிரி அப்படின்னு நாம் சொல்கிறோம். சரியா? இப்போது இந்த சிவப்பு கலர் கோட்டுக்கு மேல் பகுதியை வட அரைகோளம்னு சொல்லுவாங்க, கீழ்ப்பகுதியை தென் அரைகோளம்னு சொல்லுவாங்க. இவர் என்ன சொல்கிறார், இந்த கொரியாலிசிஸ்ன்றவர், பூமி சுற்றுது, அதனால் ஒரு விசை ஏற்படுது. அந்த விசை வட அரைகோளத்தில் ஒரு மாதிரி செயல்படும், தென் அரைகோளத்தில் ஒரு மாதிரி செயல்படும் அப்படின்னு சொல்கிறார். அது எப்படி செயல்படும் அப்படின்னா, ஒரு மனிதன் இந்த பூமத்திய ரேகை பகுதியில் நின்றுக்குன்னு ஏதாவது ஒரு பொருளை தூக்கி போடுறான்னு வச்சுக்கிங்களேன், அது அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக வலது பக்கமாக போய் விழும் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி தான் அதே நிலநடுக்கோட்டிலிருந்து இன்னும் ஒரு மனிதன் தென் அரைகோளத்தில் வந்து ஒரு பொருளை தூக்கி போடுறாருன்னு வச்சுக்கேன், அது அப்படியே இடது பக்கமாக போய் விழும் அப்படின்னு சொல்கிறாரு. புரியுதுங்களா? வட அரைகோளத்தில் ஒரு பொருளை தூக்கி போட்டோம்னா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டேரக்ஷன் மாதிரி லைட்டாக போய் வலது பக்கமாக விழும். தென் அரைகோளத்தில் போட்டோம்னா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் டேரக்ஷன் மாதிரி லைட்டாக என்ன பண்ணுமா, இடது பக்கமாக போய் விழுமா. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பூமியுடைய சுழற்சி தான் காரணம். அந்த பூமி சுழல்வதால் ஒரு விசை உருவாகுது. அந்த விசை தான் இந்த பொருள்களை வந்து பூமி கூட சேர்த்து கொண்டு போகுது. அதனால தான் இது வந்து கொஞ்சோண்டு நகர்ந்து போய் விழுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறார். சரிங்களா? அப்போது கொரியாலிசிஸ் விசை, அதாவது கொரியாலிசிஸ் தேரம் அப்படின்னா என்னன்னு கேட்டால், வட அரைகோளத்தில் ஒரு பொருளை நம்ம தூக்கி போட்டோம்னா அது வலப்பக்கம் விடும், தென் அரைகோளத்தில் ஒரு பொருளை தூக்கி போட்டோம்னா இது இடப்பக்கத்தில் போய் விழும். இது இப்போ நம்மளுக்கு இதுங்க ஒரு கான்செப்டாக தேவைப்படுது. அதனால் இது நம்ம இது மஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். சரியா? ஓகே, அடுத்தது ஃபைனலாக ஒரு விதி பார்த்தரலாம். இது என்னென்னா சூரிய விதின்னு வச்சுக்கிங்க. இதுக்கு பேர் சூரியனுடைய செங்குத்து கதிர்கள், அதாவது சூரியன் வந்து ஒரு பகுதி மேலே இருந்துக்கிட்டு அதோடைய ஒளி கதிர்கள் செங்குத்தாக ஒரு பகுதியில் விழுதுன்னு வச்சுக்கிங்களேன், அந்த பகுதியில் வெப்பம் அதிகமாக இருக்கும். சரிங்களா? அதே சூரியனுடைய கதிர்கள் சாய்வாக இன்னொரு பக்கத்தில் போய் விழும் இல்லையா, அப்படி சாய்வாக எந்த பக்கத்தில் விழுதோ அந்த பக்கத்தில் வெப்பம் குறைவாக இருக்கும். சரியா? ஸோ அப்போ எப்படி வெப்பம் எந்த பகுதியில் அதிகமாக இருக்கும், சூரியனுடைய ஒளி கதிர்கள் செங்குத்தாக விழக்கூடிய பகுதிகளில் வெப்பம் அதிகமாகவும் சாய்வாக விழக்கூடிய பகுதிகளில் வெப்பம் குறைவாகவும் இருக்கும். சரிதானே? சரி, இப்போ பார்த்த அந்த விதிகளை மட்டும் சும்மா ஃபாஸ்ட்டாக ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிடலாமா? வெப்பம் அதிகரித்தால் அழுத்தம் குறையும். அதே சமயம் அழுத்தம் அதிகரிச்சது அப்படின்னா அந்த இடத்துல வெப்பம் குறையும். ஒன்றுக்கு ஒன்று எதிராக தான் இருக்கும். அடுத்தது, உயர் அழுத்தம் எப்போவுமே தாழ் அழுத்தத்தை நோக்கி தான் நகரும். சரிங்களா? அதிக அழுத்தம் எப்பயுமே குறைவான அழுத்தத்தை நோக்கி தான் நகரும். அதேமாரி தான் வெப்பமும், அதிக வெப்பம் எப்பயுமே குறைவான வெப்பத்தை நோக்கி தான் நகரும். மூணாவது, நிலம் எப்போவுமே, அதாவது லேண்டு எப்போவுமே சீக்கிரமாக சூடாகி சீக்கிரமாக குளிர்ச்சி அடைஞ்சிடும். ஆனால் அந்த நீர் இருக்கு இல்லையா, இது பொறுமையாக சூடாகி பொறுமையாக தான் குளிர்ச்சி அடையும். சரிங்களா? அடுத்தது நாலாவது விதி தான் இந்த கொரியாலிசிஸ் விதி. இந்த கொரியாலிசிஸ் விதிப்படினது வட அரைகோளத்தில் வந்து ஏதோ ஒரு பொருள் நம்ம தூக்கி போகிறோம்னா அது வலப்பக்கமாக போகும்.
தென் அரைக்கோளத்தில் ஒரு பொருளை நம்ம தூக்கி போடுறோம் அப்படின்னா அது இடப்பக்கமாக போகும். அடுத்தது சூரிய விதி என்னது? சூரியனுடைய செங்குத்து கதிர்கள் ஒரு பக்கத்தில் விழுதுன்னா அந்த இடத்துல வெப்பம் அதிகமாக இருக்கும். சூரியனுடைய கதிர்கள் சாய்வாக விழுது அப்படின்னா அந்த இடத்துல வெப்பம் குறைவாக இருக்கும். சரிதானே? இந்த விதி போதும். இந்த கிளாஸை தூள் பறக்க வைக்க போகிறோம். வாங்க போகலாம். ஓகே, இப்போ டைரெக்டாக கிளாஸ் உள்ள போயிடலாம். இந்த கிளாஸ் உள்ள நம்ம ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, பூமி இருக்கு இல்லையா, இந்த பூமியை வந்து வட அரைக்கோளம், தென் அரைக்கோளம், கிழக்கு அரைக்கோளம், மேற்கு அரைக்கோளம்னு 4 அரைக்கோளமாக பிரிப்பாங்க. இதில் எது எது எந்தெந்த அரைக்கோளம்னு பார்த்துக்கணும். ஏன்னா அப்போ தான் உள்ளே போகும்போது ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த 1ன்னு போட்டிருக்க அந்த படத்தை பாருங்களேன். நடுவில் ஒரு கோடு போகுது, அது பூமத்திய ரேகைன்னு சொல்லிட்டேன். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு பூமியை கிடைமட்டமாக கோடு மேலே, பூமி மேலே கிடைமட்டமாக கோடுகள் வந்து வரைஞ்சிருப்பாங்க. இந்த கோட்டை வந்து கற்பனை கோடுகள்னு சொல்லுவாங்க. அப்படி கிடைமட்டமாக வரையப்பட்ட அந்த கற்பனை கோட்டுக்கு முதல்ல பேர் என்னன்னு கேட்டால் அச்சரேகை. சரியா? இப்படி பூமி மேலே கிடைமட்டமாக வரையப்பட்டுள்ள இந்த கோடுகளுக்கு பேர் என்னது? அச்சரேகை. அப்போது பூமியை வட அரைகோளம், தென் அரைகோளம்னு 2ஆக பிரிக்கக்கூடியது எந்த ரேகை பிரிக்குதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா அச்சரேகை பிரிக்குது அப்படின்னு சொல்லணும். சரியா? ஸோ அப்படி 2ஆக பிரிக்குது இல்லையா, அதில் நடுவில் இருக்கக்கூடிய ரேகைக்கு பேர் என்னது? பூமத்திய ரேகை. புரியுதா? ஸோ அப்போது பூமத்திய ரேகை 0 டிகிரியிலிருந்து பூமத்திய ரேகைக்கு மேலே இருக்கிறது வட அரைக்கோளம், இந்த பூமத்திய ரேகைக்கு கீழே இருக்கிறது தென் அரைக்கோளம். இந்த பூமி மேலே கிடைமட்டமாக வரையப்பட்டுள்ள அந்த கோடுகளுக்கு பேர் வந்து அச்சரேகை. சரியா? அடுத்தது படம் 2 பாருங்கள். இப்போது இந்த பூமியை செங்குத்தாக வந்து ஒரு கோடு பிரிக்குது. இந்த செங்குத்தாக பிரிக்கிற இந்த கோட்டுக்கு இடது பக்கத்தில் இருக்கிறத மேற்கு அரைக்கோளம்னு சொல்கிறோம், வலது பக்கத்தில் இருக்கிறத கிழக்கு அரைக்கோளம்னு சொல்கிறோம். சரியா? ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம்? பூமி மேலே கிடைமட்டமாக கற்பனையாக கோடு வரைஞ்சிருந்தாங்க, அதுக்கு பேர் அச்சரேகை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ செங்குத்தாக கோடு வரைஞ்சிருக்காங்களே, இந்த கோடும் கற்பனை கோடு தானே அப்படின்னு கேட்டால் ஆமாம், இதுவும் கற்பனை கோடு தான். சரியா? செங்குத்தாக வரையப்பட்ட இந்த கோடும் கற்பனை கோடு தான். இந்த கோட்டோடைய பேர் என்னன்னு கேட்டால் தீர்க்க ரேகை. சரியா? அப்போது பூமியின் மேலே கிடைமட்டமாகவும் செங்குத்தாகவும் கோடுகள் வரையப்பட்டுள்ளது. இந்த கோடுகள் எல்லாம் கற்பனையாக மனிதர்களால் வரையப்பட்ட கோடுகள். சரியா? அப்போ கிடைமட்டமாக வரையப்பட்டுள்ள அந்த கோட்டை அச்சரேகைன்னு சொல்கிறோம், செங்குத்தாக வரையப்பட்ட அந்த கோட்டை தீர்க்க ரேகைன்னு சொல்கிறோம். சரிதானே? ஓகே, இப்போ அச்சரேகைக்கு வடக்கில் மேலே இருக்கிறத வட அரைக்கோளம்னும், அச்சரேகைக்கு பூமத்திய ரேகைக்கு மேலே இருக்கிறத வந்து வட அரைக்கோளம்னும், பூமத்திய ரேகை கீழே இருக்கிறத தென் அரைக்கோளம்னு சொல்கிறோம். அதேமாதிரி செங்குத்தாக பிரிக்கக்கூடிய மையப்பகுதியில் இருக்கக்கூடிய தீர்க்க ரேகைக்கு இடது பக்கத்தில் இருக்கிற மேற்கு அரைக்கோளனும், வலது பக்கத்தில் இருக்கிறத கிழக்கு அரைக்கோளம்னு சொல்கிறோம். இப்போது படம் 1ஐயும் 2ஐயும் மெர்ஜ் பண்ணி படம் 3ல் கொடுத்துருக்கேன் பாருங்கள். நல்லா பாருங்களேன். இதில் அச்சரேகையும் இருக்குது, தீர்க்க ரேகையும் இருக்குது. இதில் இந்தியா வந்து இப்போ எந்த அரைக்கோளத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்பாங்க. இந்த ஒரு கேள்விக்காக தான் இந்த படம் 3. சரியா? இப்போ நல்லா பாருங்கள். மேலே வா போட்டிருக்கேன், வானா வடக்குன்னு அர்த்தம். கீழே தே போட்டிருக்கேன், தேனா தெற்கு. இந்த 0 டிகிரிக்கு பக்கத்தில் கீ போட்டிருக்குன்னா கீனா கிழக்கு, அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே மேற்கு. அப்போது இந்த வாவுக்கும் கீக்கும் இருக்கக்கூடிய இந்த பாகத்தில் தான் இந்தியான்றது முழுசாக அமைஞ்சிருக்கு. அப்போ இந்தியா எந்த அரைக்கோளத்தில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லி கேட்டாங்கன்னா வடகிழக்கு அரைக்கோளத்தில் அமைஞ்சிருக்கு. புரியுதா? நல்லா அப்படி கை வச்சு மறைச்சி பாருங்களேன். இந்த பூமத்திய ரேகைக்கு மேலே இருக்கிறத வட அரைக்கோளம்னு சொல்லிட்டோம். செங்குத்தாக போகிற அந்த பகுதிக்கு வலது பக்கத்தில் இருக்கிறத கிழக்கு அரைக்கோளம்னு சொல்லிட்டோம். ஸோ அப்போது வட அரைக்கோளத்துலையும் கிழக்கு அரைக்கோளத்துலையும் தான் இந்தியா அமைஞ்சிருக்கிறதுனால இது என்ன சொல்கிறோம்? வடகிழக்கு அரைக்கோளத்தில் இந்தியா அமைந்துள்ளது அப்படின்றது தான் சரியான பதில். இப்போ இதிலிருந்து நம்ம இந்த படத்தில் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? எது எது எந்தெந்த கோலம், இந்த கோலத்தை எந்தெந்த கோடுகள் பிரிக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்தது சூரியனுடைய நகர்வு. அது என்னங்க சூரியனுடைய நகர்வு அப்படின்னா, சூரியன் நகர போகிறது இல்லை, எல்லாருக்குமே தெரியும். சூரியன் ஸ்டாண்டர்டாக ஒரு இடத்துல தான் இருக்கும். சூரியனுடைய ஒளி கதிர்கள் இருக்கு இல்லையா, அந்த ஒளி கதிர்கள் பூமியில் எந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும்தான் படும். ஒரு குறிப்பிட்ட பகுதிகள் மேலே வந்து சூரியனுடைய ஒளி கதிர்கள் படவே படாது. அதாவது ரொம்ப சாய்வலாக போய் படும். சரியா? அது எப்படின்னு தான் அதில் பார்க்க போகிறோம்.
இந்த ஃபஸ்ட்டு படத்தை பாருங்கள். ஒரு வட்டம் இருக்கு இல்லையா, அந்த வட்டத்தை பூமியாக நினச்சிப்போம். இந்த வட்டத்துக்கு மேலே வந்து கிடைமட்டமாக நிறைய கோடுகள் போட்டிருக்காங்க இல்லையா, இந்த கிடைமட்டமாக போட்டிருக்கக்கூடிய அந்த கோடுகள் தான் வந்து அச்சரேகைன்னு ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இல்லை இந்த 0 டிகிரின்றத பூமத்திய ரேகைன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த பூமத்திய ரேகைக்கு மேலே வரையப்பட்டுள்ள கோடுகள் என்ன, பூமத்திய ரேகைக்கு கீழே வரையப்பட்டுள்ள கோடுகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம், இந்த பூமத்திய ரேகைக்கு மேலே இருக்கிறத வந்து வட அரைகோளம்னு பார்த்தோம், பூமத்திய ரேகைக்கு கீழே இருக்கிறத வந்து தென் அரைகோளம்னு சொல்லி பார்த்தோம். சரியா? அப்போது வட அரைகோளத்தில் வந்து வரையப்பட்டுள்ள இந்த கோடுகளை வந்து வட அச்சக்கோடுகள் அப்படின்னு சொல்லணும். அதேமாரி தென் அரைகோளத்தில் வந்து வரையப்பட்டுள்ள இந்த கோடுகளை வந்து தென் அச்சக்கோடுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். சரியா? இப்போது 0 டிகிரின்னு இங்கே ஆரம்பிக்குது, மேல் நோக்கி போகும்போது 1 2 3 4 5 அப்படின்னு தான் போனோம். அதே மாதிரியே கீழே 0லேருந்து கீழே தென் அரைகோளத்தில் வந்து நம்பர்ஸ் போட்டு வரும்போதும் 1 2 3 4 5 தான் போட்டுட்டு வரணும். சரியா? இப்படி இந்த 0லிருந்து 23.5 டிகிரி அப்படின்னு ஒரு டிகிரி வரும். அந்த டிகிரி மேலே ஒரு கற்பனையாக வரையப்பட்டுள்ள ஒரு கோடு என்னன்னு கேட்டால் கடக ரேகை. புரியுதா? பூமத்திய ரேகையிலிருந்து 23.5 டிகிரி வட அரைகோளத்தில் ஒரு கோடு ஒன்று வரைஞ்சிருப்பாங்க. அந்த கோட்டுக்கு பேர் கடக ரேகை. அதே மாதிரி தான் இந்த பூமத்திய ரேகையான 0 டிகிரியிலிருந்து தென் அரைகோளத்தில் கீழ் நோக்கி வரணும் இல்லையா, தென் அரைகோளத்தில் அதே 23.5 டிகிரியில் ஒரு கோடு ஒன்று வரைஞ்சிருப்பாங்க. அந்த கோட்டுக்கு பேர் மகர ரேகை. புரியுதா சொல்ல வருது? 0 டிகிரின்றது பூமத்திய ரேகை. அந்த பூமத்திய ரேகையிலிருந்து மேல் நோக்கி 23.5 டிகிரியில் வரையப்பட்டுள்ள அந்த கோடு வந்து கடக ரேகை. கடக ரேகை வட அரைகோளத்தில் அமைஞ்சிருக்கு. அதே பூமத்திய ரேகை 0 டிகிரியிலேருந்து கீழ் நோக்கி 23.5 டிகிரியில் வரையப்பட்டுள்ள அந்த கோடுக்கு பேர் மகர ரேகை. இந்த மகர ரேகை வந்து தென் அரைகோளத்தில் அமைஞ்சிருக்கு. சரிங்களா? இந்த சூரிய ஒளி எதுக்குள்ளே தான் வந்து செங்குத்தாக விழும் அப்படின்னா, இந்த மகர ரேகைக்கும் கடக ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் மட்டும்தான் சூரியனுடைய ஒளி செங்குத்தாக விழும். சரிங்களா? சூரியனை இந்த மகர ரேகையிலிருந்து கடக ரேகை வரைக்கும் தான் செங்குத்தாக பார்க்க முடியும். இப்போ ஒரு மனுஷன் வந்து கடக ரேகையில் நிற்கிறாருன்னு வச்சுப்போம். அந்த 23.5 டிகிரியில் ஒருத்தர் நிற்கிறாருன்னா அவருடைய உச்சி தலைக்கு மேலே அவரால் சூரியனை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பார்க்க முடியும். அப்படியே அந்த 23.5 டிகிரிக்கு மேலே 66.5 டிகிரின்னு ஒன்று இருக்குது இல்லையா, அந்த இடத்துல ஒரு மனுஷன் நின்றுக்குன்னு அவருடைய உச்சி தலைக்கு மேலே சூரியனை பார்க்க முடியுமான்னு கேட்டால் பார்க்க முடியாது. ஏன்னா சூரியன் வந்து விசிபிளாக உச்சந்தலைக்கு வரைக்கும் விசிபிளாக எந்த டிகிரி வரைக்கும் இருக்குன்னா கடக ரேகை மகர ரேகைன்னு சொல்லக்கூடிய இந்த 23.5 டிகிரி வரைக்கும் தான் இருக்கும். அப்போது சூரியனுடைய மூமெண்ட்டே எது வரைக்கும் தான் இருக்கும்? கடக ரேகையிலேருந்து மகர ரேகை வரைக்கும் தான் இருக்கும். அப்போ அதுக்கு மேலே இருக்கிற இடத்துலலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா சூரிய ஒளிக்கதிர்கள் சாய்வாக தான் விழும், செங்குத்தாக விழாது. அதனால தான் இந்த 90 டிகிரி இருக்கு இல்லையா, இந்த இடம் ஃபுல்லாகவே உறைஞ்சி போய் பனியால் மூடின அண்டார்டிகா கடலாகவும் மேலே வந்து என்ன கடல் அது பேர் மாந்த போச்சு, புரியுதுல? அந்த கீழே இருக்கிறது 90 டிகிரி என்னவா இருக்கு? அண்டார்டிகா கடல் அப்படின்ற மாரி பனி பாறைகளால் சூழப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் சூரிய ஒளிகள் சாய்வாக விழறது தான் காரணம். அப்போது நம்ம ஏற்கனவே ஒரு கோட்பாடு படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருக்கோம்? சூரிய ஒளி செங்குத்தாக விழுந்தால் வெப்பம் அதிகமாக இருக்கும், சூரிய ஒளி சாய்வாக விழுந்தால் வெப்பம் குறைவாக இருக்கும். அதனால் இந்த 66.5 டிகிரியிலிருந்து 90 டிகிரி வரைக்கும் சூரிய ஒளி ரொம்ப சாய்வாக விழறதுனால அந்த பகுதியில் வெப்பம் குறைவாக இருந்து கடல் தண்ணியெல்லாம் என்னவா மாறிடுச்சு? ஐஸ் கட்டியாக மாறியிருக்கு. புரியுதுங்களா? அப்போ கான்செப்ட் எதனால் வந்து துருவ பகுதிகள் வந்து பனிப்பாறைகளால் சூழப்பட்டிருக்குன்னா சூரிய ஒளிகள் சாய்வாக விழறதுனால தான் பனிப்பாறைகளாக இருக்குது. சரிங்களா? இது கான்செப்ட் நம்பர் 1. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஒன்று சொல்லிடுறேன். பூமத்திய ரேகைக்கு மேலே 23.5 டிகிரியில் இருக்கிறது கடக ரேகை, அதாவது வட அரைகோளத்தில் தான் கடக ரேகை இருக்கும். சரியா? அடுத்தது பூமத்திய ரேகைக்கு கீழே 23.5 டிகிரியில் இருக்கிறது மகர ரேகை, இது தென் அரைகோளத்தில் இருக்குது. வட அரைகோளத்தில் வரையப்பட்டுள்ள இந்த அச்சக்கோடுகளை வட அச்சக்கோடுகள்னு சொல்லணும், தென் அரைகோளத்தில் வரையப்பட்டுள்ள இந்த கோடுகளை தென் அச்சக்கோடுகள்னு சொல்லணும். சரியா? எப்பயுமே 0 டிகிரிலேருந்து ஆரம்பிக்கும் போது மேல் நோக்கி எழுதினு போனாலும் 1 2 3 தான் எழுதி போனோம். அதையே கீழே தென் அரைகோளத்தை நோக்கி எழுதினு வந்தாலும் 1 2 3 தான் எழுதிட்டு வரணும். அப்போது மேலேயும் 23.5 டிகிரி இருக்கும், அதாவது வட அரைகோளத்திலும் 23.5 டிகிரி இருக்கும்,
தென்னரைகோளத்துலேயும் 23.5 டிகிரி இருக்கும். வட அரைகோளத்துலேயும் 66 டிகிரின்னு ஒன்று இருக்கும், தென் அரைகோளத்துலேயும் 66 டிகிரின்னு ஒன்று இருக்கும். புரியுதா? இப்போ இதில் ஒரு கேள்வி, இந்தியா எந்த அச்சத்திலிருந்து எந்த அச்சம் வரைக்கும் இருக்குது அப்படின்றத யாராவது கரெக்டாக சொல்ல முடியுமா? எந்த அச்சம் முதல் எந்த அச்சம் வரை இருக்குது? எனக்கு அந்த 8 மினிட்ஸு 8 டிகிரியிலேருந்து அதெல்லாம் தேவையில்ல. வட அச்சத்துலேருந்து வட அச்சத்துக்குள்ளே இருக்கா, இல்லை தென் அச்சத்துலேருந்து தென் அச்சத்துக்குள்ளே இருக்கா, இல்லை வட அச்சம் முதல் தென் அச்சம் வரைக்கும் இருக்கா? எனக்கு இது மட்டும் கரெக்டாக சொல்லுங்கள். அப்போ நீங்கள் வந்து இந்த கிளாஸை ரொம்ப தெளிவாக கவனிச்சிருங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இந்தியா எந்த அச்சம் முதல் எந்த அச்சம் வரை இருக்குது அப்படின்றதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள். தெரியலன்னு கூட கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணி பின் பண்ணி வச்சுறேன், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிதானே? அடுத்தது, சூரியன் எந்தெந்த மாதத்தில் எந்தெந்த ரேகைக்கு நேராக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதை எதுக்குங்க பார்க்கணும் அப்படின்னா, இந்த நிலை தான், சூரியனுடைய இந்த நிலை தான் பருவகாலம்ன்ற ஒன்று உருவாகிறதுக்கே காரணம். புரியுதா? ஸோ அப்போது பருவகாலம்ன்றது எப்படி உருவாகுது அப்படின்னா, பூமி சூரியனை சுற்றி வருவதால் தான் பருவகாலம் உருவாகுது. இரவு பகல் எப்படி உருவாகுது? பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்வதால தான் இரவு பகல் உருவாகுது. சரியா? இப்போ நாம் என்ன பார்த்துட்ருக்கோம்? பருவகாலம் பார்த்துட்ருக்கோம். சரியா? அப்போது இந்த பருவகாலன்றது பூமி வந்து சூரியனை சுற்றி வருவதால் ஏற்படுது. அப்போனா ஒரு தடவையும் பூமி வந்து சூரியனை ஒரு சுற்றி வரும்போது முதல்ல ஒரு இடத்துல இருக்கும், அப்புறம் இன்னொரு இடத்துல இருக்கும். அதனால் வந்து ஒரு நிலைக்கு ஏற்ப சூரியனும் வந்து இந்த மகர ரேகை, கடக ரேகை, பூமத்திய ரேகைன்னு மாறி மாறி வந்து அந்த திசைகளில் வந்துட்டு போகும். சரியா? அதனால் இப்போ எந்தெந்த மாதத்தில் சூரியன் எந்தெந்த ரேகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற படத்தை மட்டும் பார்க்கலாம். இதை மட்டும் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன், கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அதுக்காக. இப்போ பாருங்களேன், கீழே டிசம்பர்னு எடுத்துக்கலாம். நம்ம ஜனவரியிலேருந்து இதை பார்க்க முடியாது, டிசம்பர்னு எடுத்துக்கலாம். டிசம்பரில் சூரியன் மகர ரேகையில் இருக்குது. புரியுதுங்களா? இந்த மகர ரேகைக்கும் பூமத்திய ரேகைக்கும் இடையில் 2 மாதங்கள் இருக்கும். அதே மாதிரியே பூமத்திய ரேகைக்கும் கடக ரேகைக்கும் இடையில் 2 மாதங்கள் வரும். சரியா? ஒரு ரவுண்ட் அடிக்கும்போது சொல்கிறேன், அரை சுற்றுக்கு 2 மாதங்கள் வந்துட்டு போகும். அப்போது டிசம்பரில் சூரியன் மகர ரேகையில் இருக்குது. அடுத்தது ஜனவரியில் மகர ரேகையிலேருந்து கொஞ்சோண்டு நகர்ந்து பூமத்திய ரேகையை நோக்கி நகர்ந்துருக்கும். அடுத்து பிப்ரவரியில் இன்னும் க்ளோஸாக பூமத்திய ரேகையை நோக்கி நகர்ந்து போகும். மார்ச் மாதத்தில் பூமத்திய ரேகையே வந்து ரீச் ஆகிடும். சரியா? இப்போ ஒரு விஷயத்தை பார்க்கலாம். சூரியன் வந்து இப்போ டிசம்பரில் மகர ரேகையில் இருக்குன்னு சொல்லியாச்சு. மகர ரேகையில் இருக்கிறதுனால சூரியனுடைய செங்குத்து கதிர்கள் இப்போ எங்கே விழும் அப்படின்னு கேட்டால் மகர ரேகை மேலே தான் விழும். அப்போது பூமியுடைய சாய்வான கதிர்கள் தான் எந்த ரேகையில் விழும்? கடக ரேகையில் வந்து விழும். அப்போது சூரியன் மகர ரேகையில் இருக்கும் பொழுது வெப்பம் எந்த பகுதியில் அதிகமாக இருக்கும்? மகர ரேகையில் தான் அதிகமாக இருக்கும். சூரியன் மகர ரேகையில் இருக்கிறதுனால மகர ரேகையில் வெப்பம் அதிகம், செங்குத்து கதிர்கள் வந்து மகர ரேகையில் விழுது. அதனால் மகர ரேகையில் வந்து வெப்பமும் அதிகமாக இருக்குது. அதே மாதிரியே சூரியனுடைய சாய்வான கதிர்கள் மட்டுமே கடக ரேகையில் விழுவதால் கடக ரேகையில் வெப்பம் எப்படி இருக்குது? குறைவாக இருக்குது. இப்போ ஒரு கான்செப்ட் பார்க்கலாம். மகர ரேகையிலிருந்து கடக ரேகையை நோக்கி செல்ல செல்ல வெப்பம் என்னவா இருக்கும்? குறைஞ்சிக்கினே இருக்கும். ஏன்னா சூரியனுடைய சாய்வான கதிர்கள் தான் விழுது இல்லையா? அப்போது சூரியன் மகர ரேகையில் இருக்குது, இதனால் மகர ரேகையில் வெப்பம் அதிகமாக இருக்குது. இந்த சமயத்தில் நாம் மகர ரேகையிலிருந்து கடக ரேகையை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறோம் அப்படின்னா மகர ரேகையிலிருந்து கடக ரேகையை நோக்கி செல்ல செல்ல வெப்பம் குறைந்து கொண்டே இருக்கும். அதே சமயம் கடக ரேகையிலிருந்து மகர ரேகையை நோக்கி வர வர வெப்பம் அதிகரிக்கும். சரியா? அடுத்தது, இப்போ சூரியன் வந்து மகர ரேகையில் இருக்குது இல்லையா? இதனால் மகர ரேகையில் வந்து இரவு பொழுது கொஞ்சம் குறைஞ்சிட்டு பகல் பொழுது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ நாம் எல்லாருமே அதை ஃபீல் பண்ணியிருப்போம். மழை காலத்தில் உடனே இருட்டிக்கிற மாதிரியும், கோடை காலத்தில் மணி 6 ஆனாக்குள்ளுமே கூட கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கிற மாதிரியும் ஃபீல் பண்ணியிருப்போம். அதுக்கு காரணம் சூரியனுடைய செங்குத்து கதிர்கள் விழுறதுனால தான். சரியா? அப்போது இந்த சூரியனுடைய செங்குத்து கதிர்கள் எங்கே விழுது அப்படின்னு கேட்டால் மகர ரேகை மேலே வந்து விழுது. இப்படி இந்த மகர ரேகையில் சூரியனுடைய செங்குத்து கதிர்கள் விழறதுனால மகர ரேகையில் இரவு பொழுது குறைந்து பகல் பொழுது அதிகமாக இருக்கும். அப்போது கடக ரேகை எப்படி இருக்கும்? இரவு பொழுது அதிகமாகவும் பகல் பொழுது குறைவாகவும் இருக்கும். சரிதானே?
எதனால் இந்த சூழ்நிலை ஏற்படுது? சூரியன் மகர ரேகையில் இருக்கிறதுனால சூரியனுடைய செங்குத்து கதிர்கள் மகர ரேகையில் விழுது. அதனால் வந்து வெப்பம் அதிகமாக இருக்குது. அதனால தான் என்னவா இருக்குது? இரவு பொழுது குறைந்து பகல் பொழுது அதிகமாக இருக்குது. அதே சமயம் சூரியனுடைய அந்த சாய்வான கதிர்கள் தான் கடகரேகையில் போய் விழுது. அதனால் கடகரேகை வந்து குறைவான வெப்பமே இருக்குது. அதனால் அதிகமான இரவு பொழுதையும் குறைவான பகல் பொழுதையும் பெறுது இந்த காலகட்டத்தில். சூரியன் வந்து மகர ரேகையில் இருக்கும் பொழுது இந்த நிலைமை. சரியா? அடுத்தது பாருங்கள். சூரியன் வந்து மார்ச் மாதத்தில் பூமத்திய ரேகைக்கு வந்துடுது. இப்போ இந்த பூமத்திய ரேகையிலேருந்து கடகரேகையும் 23.5 டிகிரி தான், மகர ரேகையும் 23.5 டிகிரி தான். சரியா? அப்போது சூரியனுடைய செங்குத்து கதிர்கள் எங்கே தான் விழப்போகுது? பூமத்திய ரேகை மேலே தான் விழப்போகுது. அப்போது கொஞ்சோண்டு சாய்வான கதிர்கள் தான் வந்து எங்கே வந்து விழப்போகுது? கடக ரேகை மேலேயும் மகர ரேகை மேலேயும் விழப்போகுது. இப்போ பூமத்திய ரேகையிலிருந்து கடக ரேகையை நோக்கி செல்ல செல்ல வெப்பம் எப்படி இருக்கும்? குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். பூமத்திய ரேகையில் வந்து ஒரு 60 டிகிரி வெயில் அடிக்குது அப்படின்னா நீங்கள் கடக ரேகையை நோக்கி செல்றீங்க அப்படின்னா அது ஒரு 50 டிகிரியாக குறையும். அதேமாரி தான் பூமத்திய ரேகையிலேருந்து மகர ரேகையை வந்து நோக்கி நம்ம போனாலுமே கூட வெப்பம் எப்படி தான் இருக்கும்? குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா பூமத்திய ரேகையிலேருந்து ரெண்டுமே 23.5 டிகிரி தொலைவில் தான் இருக்குது. சூரியனுடைய செங்குத்து கதிர்கள் மகர ரேகையிலையும் சாய்வாக தான் விழுது, கடக ரேகையிலும் சாய்வாக தான் விழுது. ஸோ ரெண்டு ரேகையிலுமே என்ன எப்படி இருக்குன்னு கேட்டால் வெப்பம் குறைவாக தான் இருக்கும். எது கூட கம்பேர் பண்ணும்போது? பூமத்திய ரேகை கூட கம்பேர் பண்ணும்போது. அப்போ பூமத்திய ரேகையில் சூரியன் எந்த மாதம் வருது? மார்ச் மாதம் வருது. சரியா? சரி. அப்போது இரவு பகல் பொழுதுகள் இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் சமமான அளவு இரவு, சமமான அளவு பகல் அப்படின்னு தான் இருக்கும். ஏன்னா சூரியன் வந்து மகர ரேகையிலையும் இல்லை, கடக ரேகையிலும் இல்லை. ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற கோடான பூமத்திய ரேகையில் இருக்கிறதுனால அதாவது மகர ரேகை மேலேயும் கடக ரேகை மேலேயுமே சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் ஒரே அளவு சாய்வாக விழுறதுனால சம இரவு சம பகல் இப்படி தான் இருக்கும். சரியா? ஓகே. அடுத்தது சூரியன் என்ன பண்ணுது? பூமத்திய ரேகையிலேருந்து கொஞ்சோண்டு நகர்ந்து ஏப்ரல் மாதத்தில் போகுது. மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நகர்ந்து மே மாதம் வரும். மே மாதத்துலேருந்து மறுபடியும் இந்த கடக ரேகையை போய் ரீச் ஆகிறதுக்குள்ளே ஜூன் மாதம் வந்துடும். அப்போது கடக ரேகையில் சூரியன் எப்போ வந்து ஜூன் மாதத்தில் வருது. இப்போது இந்தியாவுக்கு நடுவில் ஒரு கோடு ஒன்று போகும். கரெக்டாக இந்த குஜராத்லேருந்து அருணாச்சல பிரதேசம் வழியாக ஒரு கோடு ஒன்று போகும். அந்த கோட்டை தான் வந்து நாம் கடக ரேகைன்னு சொல்கிறோம். சரிங்களா? இந்த கடக ரேகை இந்தியாவை சம பாகங்களாக பிரிக்கக்கூடிய ரேகை எதுன்னு கேட்டால் அந்த கடக ரேகை சொல்லணும். சரிங்களா? இப்போ இந்த கடக ரேகை மேலே தான் கரெக்டாக சூரியன் வருது ஜூன் மாதத்தில். அப்போது சூரியனுடைய செங்குத்து கதிர்கள் இந்தியா மேலே எப்போ விழுது அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த ஜூன் மாதத்தில் தான் விழுது. எந்த மாதத்தில் விழுது? ஜூன் மாதத்தில் விழுது. அப்போ இந்தியாவில் அதிகமான வெப்பநிலை கொண்ட ஒரு காலநிலையாக எந்த மாதம் இருக்கும்? இந்த ஜூன் மாதம் தான் இருக்கும். சரிதானே? அப்போ அதிகமான வெப்பநிலை ஜூன் மாதத்தில் இருக்கிறதுனால, இந்தியாவில் இருக்கிறதுனால அதிகமான பகல் பொழுதையும் குறைவான இரவு பொழுதையும் பெறும். சரியா? இதே சமயம் இந்த மகர ரேகை எப்படி இருக்கும்? அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். அதிகமான இரவு பொழுதும் குறைவான பகல் பொழுதும் வந்துடும். இப்போ நாம் கடக ரேகையிலிருந்து சூரியன் கடக ரேகையில் இருக்குது. நாம் கடக ரேகையிலிருந்து மகர ரேகையை நோக்கி செல்ல செல்ல வெப்பம் குறையும். இதுவே வந்து சூரியன் கடக ரேகையில் இருக்கும்போது ஒரு நபர் மகர ரேகையிலிருந்து கடக ரேகையை நோக்கி வராருன்னு வச்சுப்போம். அப்போ வெப்பம் கூடும். சரிதானே? ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெளிவாக புரியுதா? சூரியனுடைய செங்குத்து கதிர்கள் விழுற இடம் வந்து வெப்பம் அதிகமாக இருக்கும், பகல் பொழுது அதிகமாக இருக்கும். சூரியனுடைய சாய்வான கதிர்கள் விழக்கூடிய அந்த பகுதியில் வந்து வெப்பம் குறைவாக இருக்கும், இரவு பொழுது அதிகமாக இருக்கும். சூரியன் பூமத்திய ரேகைக்குள்ளே வரும்பொழுது மட்டும் கடக ரேகை மகர ரேகை ரெண்டு இடத்துலையுமே வெப்பம் சமமாக இருக்கும், இரவு பகல் சமமாக இருக்கும். அதனால் இந்த காலத்தை என்ன சொல்லுவோம்? சம இரவு பகல் கொண்ட காலம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது இதிலிருந்து நாம் இன்னொரு கான்செப்டை பார்த்தரலாம். டிசம்பர் மாதத்தில் சூரியன் மகர ரேகையில் இருக்குது இல்லையா? அப்போது கடக ரேகை மேலே சூரியனுடைய சாய்வான ஒளிக்கதிர்கள் தான் வீசுது. அதனால தான் டிசம்பர் மாதத்தோட இறுதியிலிருந்து நமக்கு என்ன ஆரம்பிச்சிருதுன்னா குளிர்காலம் ஆரம்பிக்குது. என்ன காலம் ஆரம்பிக்குது? குளிர்காலம் ஆரம்பிக்குது. அப்போது இந்தியா வட அரைக்கோளத்தில் இருக்குது, அதுவும் எக்ஸாக்டாக கடக ரேகைக்கு பக்கத்தில் இருக்குது. இப்போ சூரியன் தென் அரைக்கோளமான மகர ரேகையில் இருக்கிறதுனால சூரியனுடைய சாய்வான ஒளிக்கதிர்கள் தான் இந்தியா மேலே படுது. அதனால் ஜனவரி பிப்ரவரி இந்த 2 மாதமும் நமக்கு என்ன மாதம்? குளிர்காலம்.
அடுத்தது பாருங்க, மார்ச் மாதத்து அப்போலாம் சூரியன் பூமி திரையை ரீச் ஆகிடுது. ஏற்கனவே இருந்த சூரிய ஒளியை விட நமக்கு நல்ல சூரிய ஒளியே கிடைக்குது. சரியா? அதனால் குளிர் போயிட்டு அந்த ஒரு மிதமான இல்லை ஒரு கதகதப்பான ஒரு சூழல் வருது. சரியா? அப்போது மார்ச் மாதத்துலேருந்து மே மாதம் வரைக்கும் நமக்கு என்ன காலம்? கோடை காலம். ஏன்னா இதுக்கப்புறம் சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் நம்ம மேலே அதிகமாக விழப்போகுது இல்லையா? எந்த மாதத்துலேருந்து? மார்ச் மாதத்துலேருந்து நம்மளுக்கு அதிகமாக விழப்போகுது. அதனால் மார்ச்லேருந்து மே வரைக்கும் நமக்கு கோடை காலம். இப்போ தமிழ்நாட்டில் எந்த மாதத்தில் நமக்கு கோடை காலமாக இருக்குது அப்படின்னு கேட்டால் மே மாதம் தான். அதுக்கு என்ன காரணம்? இந்த கடகரேகை. இந்த கடகரேகை இந்தியாவை ரெண்டாக பிரிக்குதுன்னு பார்த்தோம். எந்த பகுதியில் பிரிக்குது? குஜராத்துன்ற பகுதியில் பிரிக்குது. ஆனால் தமிழ்நாடு எங்கே இருக்குது? குஜராத்துக்கும் ரொம்ப கீழே இருக்குது. அப்போது சூரியன் தமிழ்நாட்டுடைய உச்சிக்கு எந்த மாதமே வந்துடுது? மே மாதமே வந்துடுது. புரியுதுங்களா? ஸோ அப்போது மே மாதமே சூரியன் தமிழ்நாட்டுடைய உச்சி பகுதிக்கு வந்துடுறதுனால மே மாதமே தமிழ்நாட்டில் கோடை காலம் வந்துடுது. ஆனால் குஜராத்து, மகாராஷ்டிரா, ஹரியானா, அப்புறம் ராஜஸ்தான் இந்த பகுதிகளுக்கெல்லாம் எப்போ தான் கோடை காலம் வருது? ஜூன் மாதத்துல தான் வருது. புரியுதா அந்த வித்தியாசம்? அதனால தான் தமிழ்நாட்டில் மே மாதம் கோடை மாதமாக இருக்குது. புரியுதா? சரி, ரைட்டு, ஓகே. டிசம்பரில் சூரியன் மகர ரேகையில் இருக்கிறதுனால நமக்கு அது அந்த டிசம்பரோட இறுதியிலிருந்து, அதாவது ஜனவரி பிப்ரவரி நமக்கு குளிர்காலமாக இருக்குது. மார்ச்சில் சூரியன் பூமி ரேகைக்கு வந்துடுது. அதிலிருந்து நமக்கு கோடை காலம் ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ அப்போ மார்ச், ஏப்ரல், மே நமக்கு கோடை காலம். ஸோ இந்த ஒரு படம் உங்களுக்கு ஃபுல்லாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது நாம் அடுத்த ஒரு படத்துக்கு போயிடலாம். அதாவது படம் நம்பர் 2. இப்போது அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் என்னங்க வித்தியாசம்னா, பெரிய வித்தியாசம் இல்லை. அந்த படத்தில் மொதல் 6 மாத சீனை தானே பார்த்துருக்குறோம். அடுத்தது இன்னும் ஜூன் வரைக்கும் தான் அதில் பார்த்துருக்கோம். அடுத்தது ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த மாதம்லாம் இருக்குது இல்லையா? இப்போ இதை பார்க்க போகிறோம். அப்போது இதில் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுதா? சூரியன் எப்போ ஒரு வருஷத்தை முடிக்குது அப்படின்னா, ஒரு ரேகையிலேருந்து இன்னொரு ரேகைக்கு போகுது. மறுபடியும் அதே ரேகையிலேருந்து எங்கே ஆரம்பிச்சதோ அந்த ரேகைக்கு வந்தால் மட்டும்தான் ஒரு வருஷம் முடியும். அப்போது ஒரு வருஷத்தில் 6 மாதத்தை மட்டும்தான் இவ்வளோ நேரம் பார்த்தோம். இப்போ அடுத்த 6 மாதம் இப்போது மகர ரேகையிலேருந்து கடக ரேகைக்கு போனதை பார்த்தோம். இப்போ அடுத்து கடக ரேகையிலேருந்து மகர ரேகைக்கு வரணும். மறுபடியும் மகர ரேகையிலேருந்து கடக ரேகைக்கு போகும். இது ஒரு சுழற்சி முறையில் இருக்கும் இல்லையா? இப்போது அதுமாரி சூரியன் பூமின்றது சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். சூரியனுடைய நிலையும் இந்தமாரி இந்த ரேகையிலேருந்து அந்த ரேகை, அந்த ரேகையிலேருந்து இந்த ரேகைன்னு மாறிக்கிட்டே இருக்கும். நாம் சூரியனை பூமி ஒரு தடவை சுற்றி வர்றதுக்கு மொத்தம் 12 மாதம் எடுத்துக்குது. அதாவது 365 நாட்கள், ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணக்கு பண்ணி வச்சுருக்கோம். அதில் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வெறும் 6 மாதம் தான் பார்த்தோம். அடுத்த 6 மாதம் சூரியன் இப்போ எங்கெங்கே இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ கடகரேகைக்கு ஜூனில் வந்துடுச்சுன்னு சொல்கிறோம். மறுபடியும் என்ன பண்ணும்? கடகரேகையிலிருந்து பூமத்திய ரேகையை நோக்கி சூரியன் வரும். அதாவது சூரியன் நகரில் பூமி நகர்றதுனால அந்தந்த பகுதிகளுக்கு நேராக சூரிய ஒளிப்படுது. அதுதான் கான்செப்ட். சரியா? ஸோ அப்போது ஜூனுக்கு அப்புறமா கொஞ்சம் நகரம், ஜூலை வந்துடும். ஜூலையிலேருந்து இன்னும் கொஞ்சம் நகர்ந்து வரும் பூமத்திய ரேகையை நோக்கி. அப்போ ஆகஸ்ட் வந்துடும். அப்போது செப்டம்பர் மாதம் தான் எந்த ரேகைக்கு வருது? பூமத்திய ரேகைக்கு வருது. இதில் நாம் இன்னொரு விஷயத்த நோட் பண்ணணும். ஏற்கனவே மார்ச் மாதத்தில் சூரியன் பூமத்திய ரேகைக்கு நேராக வரும்பொழுது சம இரவு சம பகல்னு பார்த்தோம். இப்போ செப்டம்பர் மாதமும் மறுபடியும் பூமத்திய ரேகைக்கு வந்திருக்கே. அப்போ செப்டம்பர் மாதத்துலேயும் சம இரவு சம பகல் வருமானு கேட்டால் கண்டிப்பாக வரும். சரியா? ஸோ இதையும் நம்ம நோட் பண்ணணும். எக்ஸாக்டாக ஒரு டேட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டில் மட்டும்தான் சரியான சம இரவு சம பகல் வரும். அப்படியே அந்த ஒரு மாதம் ஃபுல்லாக சம இரவு சம பகல் எக்ஸாக்டாக இருக்காது. சரியா? அந்த ஒரு குறிப்பிட்ட நாளில் மட்டும்தான் அந்த டேட் பார்க்கலாம். அடுத்தது பாருங்கள், செப்டம்பர்லேருந்து பூமத்திய ரேகையிலிருந்து மகர ரேகைக்கு நோக்கி அடுத்து நகரணும். செப்டம்பர்லேருந்து அக்டோபர் கொஞ்சம் மகர ரேகையை நோக்கி நகர்ந்துருக்கும். அக்டோபர்லேருந்து நவம்பரில் இன்னும் கொஞ்சம் மகர ரேகையை நோக்கி நகர்ந்துருக்கும். அப்புறம் டிசம்பர் வரும்போது எக்ஸாக்டாக எந்த ரேகைக்கே வந்துடும்? மகர ரேகைக்கே வந்துடும். இதுதான் சூரியனுடைய ஒரு சுழற்சி. சரிங்களா? அப்போது டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் எங்கே தான் இருக்கும்? மகர ரேகையில் தான் இருக்கும். அதேமாரி ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் எங்கே தான் இருக்கும்? கடக ரேகையில் தான் இருக்கும். மீதி இடைப்பட்ட மாதங்கள் தான் என்ன பண்ணோம்? இங்கே அங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதங்கள் மாறும். மற்றபடி வேறு எதுவும் இதில் மாறாது.
அப்போது இந்த படம் மூலயமா நாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? சூரியன் எந்தெந்த மாதத்தில் எங்கெங்கே இருக்குது, சூரியன் எந்த ரேகையிலேருந்து எந்த ரேகை வரைக்கும் ட்ராவல் பண்ணும், எந்த ரேகைக்கு வரைக்கும் தான் வந்து சூரியனுடைய செங்குத்து கதிர்கள் விழும், எந்த டிகிரிக்கு மேலே வந்து சூரியனுடைய சாய்வான கதிர்கள் விழும், சாய்வான கதிர்கள் விழுந்தால் என்ன ஆகும், செங்குத்தா கதிர்கள் விழுந்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில்டாக ஒன்று பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ அடுத்தது குளிர்காலம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். உங்கள் கையில் இந்த டென்த்து சோஷியல் சயின்ஸ் புக்கு இருக்குது அப்படின்னா தாராளமாக எடுத்து ஓப்பன் பண்ணி வச்சிங்க. இப்போ இவ்வளோ நேரம் நாம் ஒரு சில பாயிண்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதை தான் இப்போ நம்ம ரீகால் பண்ண போகிறோம். அதுதான் அந்த புத்தகத்தில் வரி வரியாக கொடுத்துருக்க போகிறாங்க. சரி தானே? இப்போ நாம் எதையும் மனப்பாடம் பண்ணல. உங்களுக்கு வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன், ஒரு கான்செப்ட் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த கான்செப்ட் தான் இப்போ அந்த புத்தகத்தில் இருக்க போது. வாங்க பார்க்கலாம். புக்கு இருந்தால் எடுத்து கையில் வச்சுக்கிங்க. ஃபஸ்ட்டு குளிர்காலம் பார்க்கலாம். இப்போது குளிர்காலம்னா எப்படி இருக்கும், என்னென்ன நிகழ்வுகள் வந்து இந்தியாவுக்குள்ளே நடக்கும், அதை தான் நம்ம வந்து இந்த காலத்தில் பார்க்க போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு பாருங்கள், குளிர்காலத்தில் சூரியன் எந்த ரேகையில் இருக்கும் அப்படின்னா, கொஷின் நம்பரே அதுதான். ஃபஸ்ட்டு கொஷினே சூரியன் குளிர்காலத்தில் எந்த ரேகை மேலே இருக்கும் அப்படின்னு கேட்டால் மகர ரேகைக்கு பக்கத்தில் இருக்கும். சரிங்களா? மகர ரேகையின் மேலே இருக்கும். ஒன்று. இப்போது இந்தியாவிலிருந்து இந்த மகர ரேகை வெகு தூரத்தில் இருக்கிறதுனால சூரியனுடைய சாய்வான கதிர்கள் தான் இந்தியா மேலே விழுது. அதனால் இந்தியாவில் வெப்பம் எப்படி இருக்கும், குறைவாக இருக்கும். சரியா? அப்போ வெப்பம் குறைவாக இருக்கிறதுனால தான் இது என்ன காலமாக இருக்குது, குளிர்காலமாக இருக்குது. ஓகேவா? அடுத்தது மூணாவது பாயிண்ட் போயிடலாம். இப்போது இந்தியாவில் வந்து மழை காலம் இருந்ததுன்னா அங்கேயும் மேகம் இருக்கும், கருமேகம் சூழும் போகும் வரும். ஒருவேளை கோடை காலமாக இருந்தது அப்படின்னா வெப்பச்சலன மழை வரும், அதுக்காகவும் மேகம் வந்து கூடும் போகும். சரியா? ஆனால் அந்த குளிர்காலத்தில் எந்த மழையுமே பெய்யாது. அதனால் மேகன்ற ஒன்றை பெருசாக நம்ம பார்க்கவே முடியாது. வானம் எப்படி இருக்கும், தெளிவாக இருக்கும். சரியா? இப்போ இந்த குளிர்காலத்தில் இந்த வெப்ப வேறுபாடுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு போகும். ஸ்டாண்டர்டாக இருக்காது. ஒரு காலையில் 10 மணிக்கு பார்த்தா ஒரு மாதிரி வெப்பம் இருக்கும், அப்படியே 11 மணிக்கு பார்த்தா ஒரு சின்ன மாற்றங்கள் வந்துட்டு இருக்கும். ஆனால் சூரியன் எங்கே தான் இருக்குது, மகர ரேகையில் தான் இருக்குது. ஆனால் வெப்ப வேறுபாடுகள் மட்டும் இந்த காலத்தில் ஏற்படக்கூடியதாக இருக்கும். சரிதானே? இப்போ 4 விஷயம் பார்த்தாச்சு. அடுத்தது 5வது விஷயம் பார்க்கலாம். அடுத்தது இப்போது இந்தியாவிலிருந்து நாம் தெற்கு பக்கத்தை நோக்கி வர வர வெப்பம் அதிகரிக்கும். ஏன்னா சூரியன் தென்கோளத்தில் இருக்கிற மகர ரேகை மேலே தான் இருக்குது. அப்போ நம்ம எதை நோக்கி தான் போயிட்டு இருப்போம், சூரியனை நோக்கி தான் போவோம். அதனால் இந்தியாவில் இருக்கிற நாம் தெற்கு சைடு நோக்கி வர வர வெப்பம் அதிகரிக்கும். அதுவே அதுக்கு ஆப்போசிட்டான வடக்கு திசையை வந்து நோக்கி செல்ல செல்ல வெப்பம் எப்படி இருக்கும், குறையும். சரியா? அப்போ இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது, சூரியன் மகர ரேகையில் இருக்கும், அதனால் சாய்வான ஒளிக்கதிர்கள் தான் இந்தியா மேலே படுது, அதனால் குறைவான வெப்பநிலை தான் இருக்கும். அதனால் நமக்கு அது குளிர்காலமாக இருக்குது. அதே சமயம் இந்த வானம் வந்து எப்படி இருக்கும், தெளிவாக இருக்கும், சின்ன சின்னதாக வெப்ப வேறுபாடுகள் வந்து காணப்படும். அது மட்டும் இல்லாமல் நாம் இந்தியாவிலிருந்து தெற்கு பக்கம் நோக்கி செல்ல செல்ல வெப்பம் அதிகரிக்கும், வடக்கு பக்கம் நோக்கி செல்ல செல்ல வெப்பம் குறையும். சரியா? அடுத்து முக்கியமான ஒரு விஷயம், நாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோட்பாடு பார்த்தோம். என்னது? அழுத்தம் அதிகமானால் வெப்பம் எப்படி இருக்கும், குறைவாக இருக்கும். வெப்பம் அதிகமாக இருந்ததுன்னா அழுத்தம் குறைவாக இருக்கும். இந்த கான்செப்ட். இப்போது மகர ரேகை மேலே சூரியன் இருக்குது. அப்போ மகர ரேகையில் எது அதிகமாக இருக்கும், வெப்பம் அதிகமாக இருக்கும். அப்போ மகர ரேகையில் எது குறைவாக இருக்கும், அழுத்தம் குறைவாக இருக்கும். சரிதானே? அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய கடக ரேகை பார்ப்போம். இப்போ கடக ரேகையில் சூரியன் இல்லை, அப்போ வெப்பம் எப்படி இருக்கும், குறைவாக இருக்கும். அப்போ எது அதிகமாக இருக்கும், அழுத்தம் அதிகமாக இருக்கும். சரியா? சூரியன் இருக்கக்கூடிய இடத்துல அழுத்தம் குறைவாக இருக்கும், சூரியன் இல்லாத இடத்துல அழுத்தம் அதிகமாக இருக்கும். சரிதானே? அடுத்த கோட்பாடு என்ன சொல்லியிருந்தோம், அழுத்தம் எப்பயுமே அதாவது அதிக அழுத்தம் குறைவான அழுத்தத்தை நோக்கி தான் நகரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரியா? இப்போ இதை நாம் இங்கே தான் பயன்படுத்த போகிறோம். எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போது இந்த இந்தியாவை ரெண்டாக பிரிக்கிற கோடு எது, கடகரேகை. சரியா? அப்போ இது இந்தியாவை எப்படி பிரிக்குதுன்னா தென்னிந்தியா வட இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்குது. இதில் நாம் குளிர்காலத்தில் எந்த இந்தியாவில் வெப்பம் அதிகமாக இருக்கும், தென்னிந்தியாவில் தான் அதிகமாக இருக்கும். ஏன் தென்னிந்தியாவில், வட இந்தியாவை ஒப்பிடும்போது தென்னிந்தியா கூட
வட இந்தியாவை ஒப்பிடும்போது தென்னிந்தியா தான் சூரியனுக்கு பக்கத்தில் இருக்குது. அப்போது தென்னிந்தியாவில் தான் வெப்பம் அதிகமாக இருக்கும். வட இந்தியா வந்து சூரியனுக்கு கொஞ்சம் தொலைவில் இருக்கிறதுனால தென்னிந்தியா கூட ஒப்பிடும்பொழுது வட இந்தியாவில் வெப்பம் குறைவாக இருக்கும். சரியா? இந்த ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம், அதுக்கு தான் தெளிவாக சொல்கிறேன். அடுத்து, குளிர்காலத்தில் இந்தியாவில் மழை பொழியுமா? அப்படி பொழியுது அப்படின்னா எந்தெந்த பகுதிகளில் பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹரியானா, பஞ்சாப்பு, இமாச்சல பிரதேஷ், அப்புறம் ஜம்மு காஷ்மீர், அப்புறம் தமிழ்நாடு, கேரளா, இந்த பகுதி எல்லாமே வந்து குளிர்காலத்தில் மழையை பெறுது. இப்போ இதுக்கு வந்து ஒரு காலநிலை உருவாகணும்ல, மழை பெய்யறதுக்கான ஒரு காலநிலை உருவாகணும். அது எப்படி வந்து உருவாகுதுன்னு பார்க்கலாம். முதல்ல நாம் இந்த பஞ்சாப்பு, ஹரியானா, இமாச்சல பிரதேசத்தில் எப்படி மழை பெய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த உலக வரைபடத்தில் அட்லாண்டிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல், இந்த அரபிக்கடல், அந்த மாதிரியே மத்திய தரைக்கடல்னு ஒன்று இருக்குது. இந்த மத்திய தரைக்கடல் எங்கே இருக்குன்னா ஈரான், ஈராக்கு, இஸ்ரேல் இந்த பக்கத்தில் இருக்குது. சரிங்களா? இந்த மத்திய தரைக்கடலிலிருந்து ஒரு காற்று இந்தியாவை நோக்கி வீசும். அந்த காற்றுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா மேற்கத்திய இடையூறு காற்று அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காற்று மூலியமாக தான் இந்த பஞ்சாப்பு, ஹரியானா, இமாச்சல பிரதேஷ், ஜம்மு காஷ்மீர் இந்த பகுதிகளில் வந்து மழை பொழிவு ஏற்படுது. சரி, இந்த காற்று எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நாம் வந்து இந்த கோட்பாடு 2க்கு போயிடலாம். நாம் என்ன சொல்லியிருக்கிறோம்? நிலம் சீக்கிரமாக சூடாகும், சீக்கிரமாக குளிர்ச்சி அடைஞ்சிடும். ஆனால் கடல், அதாவது நீர் வந்து பொறுமையாக தான் சூடாகும், பொறுமையாக தான் குளிர்ச்சி அடையும்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா? இப்போ சூரியன் வந்து மகர ரேகைக்கு போயாச்சு. சரிங்களா? இந்த ஃபஸ்ட்டு படத்தில் பாருங்கள், சூரியன் மகர ரேகைக்கு போயாச்சு. இப்போது நம்ம சொல்லக்கூடிய இந்த தரைக்கடல் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் அது கடக ரேகைக்கு பக்கத்தில் தான் இருக்குது. இந்த நீர் வந்து சூரியன் கடக ரேகையில் இருக்கும்போது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சூடாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சூரியன் மகர ரேகைக்கு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக குளிர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போது நிலத்துக்கூட நீரை கம்பேர் பண்ணும்போது நீர் சூடாக இருக்குமா இல்லை நிலம் சூடாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா நீரானது நிலத்தை விட பொறுமையாக குளிர்ச்சி அடைகிறதால நிலத்தை விட நீர் வந்து கொஞ்சம் சூடாக இருக்குது. சரியா? ஸோ அப்போது இந்த மத்திய தரைக்கடல் எப்படி இருக்குது? சூடாக இருக்குது. அப்போது மத்திய தரைக்கடலில் வெப்பன்றது அதிகமாக இருக்குது. அப்போ அழுத்தம் எப்படி இருக்கும்? குறைவாக இருக்கும். இதனால் இந்த மத்திய தரைக்கடல் பகுதியில் என்ன உருவாகுதுன்னா ஒரு தாழ்வு அழுத்தம் உருவாகுது. அதாவது ஒரு குறைவான அழுத்த பகுதி ஒன்று உருவாகுது. இப்போது முக்கியமான கோட்பாடு என்னது? அதிக அழுத்தம் எப்பயுமே குறைவான அழுத்தத்தை நோக்கி நகரும். சரிதானே? அப்போது மத்திய தரைக்கடலில் அழுத்தம் குறைவாக இருக்குது, நிலத்தில் அழுத்தம் அதிகமாக இருக்குது. இப்போ என்ன நடக்கணும் அப்படின்னா நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த உயர் அழுத்தம் கடலை நோக்கி போகணும். அதாவது அந்த காற்று கடலை நோக்கி வீசணும். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா இந்த தாழ்வு அழுத்தம் தான் உயர் அழுத்தத்தை நோக்கி போகுது. இது எப்படிங்க முடியும்? இதுக்கு பாசிபிளே கிடையாது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் இந்த செயலில் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. எதுன்னு கேட்டால் ஜெட் காற்று. ஜெட் காற்று அப்படின்னா கேட்டால் வளிமண்டலத்தில் நம்ம பல அடுக்குகளாக பிரிச்சிருப்போம் இல்லையா? அதில் ஒரு உயர் அடுக்கில் பயணிக்கக்கூடிய, அதாவது வேகமாக பயணிக்கக்கூடிய ஒரு காற்று தான் வந்து ஜெட் காற்று. இந்த காற்று எந்த திசையை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டால் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும், நம்ம வட இந்தியாவில் வடபெரு சமவெளின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த சமவெளியிலிருந்து திபெத்தை நோக்கி தான் வந்து இந்த காற்று பயணம் செய்யும். புரியுதுங்களா சொல்ல வருது? அப்போது இந்த மத்திய தரைக்கடலில் இருக்கக்கூடிய இந்த தாழ்வு அழுத்த காற்றை இந்த ஜெட் காற்றோட்டம் என்ன பண்ணுதுன்னா அது பயணிக்கக்கூடிய திசைக்கு இழுத்துக்கிட்டு போகுது. புரியுதுங்களா? இதனால தான் மத்திய தரைக்கடலில் உருவான இந்த தாழ்வு அழுத்தம் இந்த ஈரானு, ஈராக்கு, ஆப்கானிஸ்தான் இதெல்லாம் கடந்து இந்தியாவுக்குள்ளே நுழையுது. இந்த காற்று இந்தியாவுக்குள்ளே வந்த உடனே இது எங்கேருந்து வருது? கடல்ல இருந்து வருது. இந்தியாவுடைய கிளைமேட் எப்படி இருக்குது? ஈரப்பதமான ஒரு கிளைமேட் ஒன்று இருக்குது. ஸோ இந்த காற்றும் வந்து கடல்ல இருந்து வருது. இந்தியாவுடைய காலநிலையும் வந்து குளிர்ச்சியான காலநிலையாக இருக்குது. அப்போது ஈரானு, இந்த ஆப்கானிஸ்தானு இதெல்லாம் கடந்து வந்த இந்த காற்று இந்தியாவில் இருக்கிற மலைகள் மேலே மோத ஆரம்பிக்குது. இதனால் இந்த ஈரப்பதமான காற்று என்ன ஆகுதுன்னா குளிர்ச்சி அடைஞ்சு மழையாக பொழிய ஆரம்பிக்குது. இதனால தான் பஞ்சாப்பு, ஹரியானா, இமாச்சல பிரதேசம் இந்த பகுதிகளில் இந்த மேற்கத்திய இடையூறு காற்றால் மழை பொழிவு கிடைக்குது. இப்போ நம்ம ஜெட் காற்று எந்த பகுதியை நோக்கி போயின்னு இருக்குதுன்னு சொல்கிறோம்? திபெத்தை நோக்கி போயின்னு இருக்குதுன்னு சொல்கிறோம். திபெத்தை நோக்கி அந்த ஜெட் காற்று பயணிக்குது அப்படின்னா அது இமயமலையை கடந்து தான் பயணிக்க முடியும்.
அப்போ ஜம்மு காஷ்மீரை கடந்து தான் இந்த ஜெட் காற்று பயணிக்க முடியும். அப்போது ஆப்கானிஸ்தான்லேருந்து பஞ்சாப், ஹரியானா, இமாச்சல பிரதேசம் வழியாக வந்த இந்த மேற்கத்திய இடையூறு காற்றை இந்த ஜெட் காற்று எங்கே கூட்டுன்னு போயின்னு இருக்கு? திபத்தை நோக்கி கூட்டுன்னு போயின்னு இருக்கு. இந்த திபத்துக்கு முன்னாடி என்ன இருக்கு? இமயமலை இருக்கு. அதனால் அந்த இமயமலையை நெருங்கும் போது இது அதிகமாக குளிர்ச்சி அடைஞ்சு ஜம்மு காஷ்மீரில் பனிப்பொழிவை கொடுக்குது. புரியுதுங்களா சொல்கிறது? ஸோ இந்த மேற்கத்திய குளிர்காலத்தில் மேற்கத்திய இடையூறு காற்று மூலயமா தான் வந்து இந்தியாவில் மழை பெய்யுது. இந்த மேற்கத்திய இடையூறு காற்று வந்து எப்படி உருவாகுது அப்படின்னு கேட்டால், மத்திய தரைக்கடலில் ஒரு தாழ்வழுத்தம் உருவாகுது. இந்த தாழ்வழுத்தத்தை ஜெட் காற்று அது பயணிக்கக்கூடிய திசைக்கு இழுத்துக்கிட்டு வருது. இந்த ஜெட் காற்றுன்றது உயர் அடுக்கில் வேகமாக பயணிக்கக்கூடிய ஒரு காற்று. இது எப்பவுமே அதாவது வடபெரு சமவெளியிலிருந்து திபத்தை நோக்கி தான் பயணம் செய்யும். அதனால் இந்த காற்றையும் தன்னுடைய திசைக்கே இழுத்துக்கிட்டு வருது. எந்த காற்றையும்? மேற்கத்திய இடையூறு காற்றையும் தான் திசைக்கே இழுத்துக்கிட்டு போகுது. இதனால் மத்திய தரைக்கடலில் உருவாகின அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியை ஈரானு, ஆப்கானிஸ்தானு இதெல்லாம் கடந்து பஞ்சாப் வழியாக இந்தியாவுக்குள்ளே நுழையுது. பஞ்சாப், அது இந்தியா மேப்பை பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு பஞ்சாப் இருக்கும், அடுத்தது ஹரியானா இருக்கும், அடுத்தது இமாச்சல பிரதேசம் இருக்கும், அடுத்தது தான் ஜம்மு காஷ்மீர் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த இந்தியாவுக்குள்ளே எப்படி நுழையுதுன்னா பஞ்சாப் வழியாக நுழையுது. பஞ்சாபில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மலைகள் மேலே வந்து இது மோதி என்னவா மாறுதுன்னு கேட்டால் மழை பொழிவை தர ஆரம்பிக்குது. அப்படியே தொடர்ந்து பஞ்சாப், ஹரியானா, இமாச்சல பிரதேசம் இந்த 3 இடத்துலையும் வந்து மிகுந்த மழை பொழிவை கொடுத்துட்டு இந்த ஜெட் காற்று அது பயணிக்கக்கூடிய அதே திசைக்கு மீண்டும் இந்த மேற்கத்திய இடையூற்று காட்டியே அழைத்து செல்வதால், திபத்தை நோக்கி அழைத்து செல்வதால் திபத்துக்கு குறுக்க இருக்கக்கூடிய இமயமலைகளில் இது முழுதும் போது மழை பொழிவுன்றது பனிப்பொழிவாக மாறுது. அதனால் ஜம்மு காஷ்மீர் பகுதிகளில் இந்த மேற்கத்திய இடையூறு காற்றுன்றது பனிப்பொழிவை கொடுக்குது. சரியா? அடுத்து இதே குளிர்காலத்தில் தமிழ்நாடும் கேரளாவும் மழையை பெறுது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். அது எப்படின்னு பார்த்தலாமா? இப்போ இந்தியாவை 2ஆக பிரிக்கிறோம். ஒன்று வட இந்தியா, இன்னொன்று தென்னிந்தியா. இந்த வட இந்தியாவில் வெப்பம் அதிகமாக இருக்குமா அந்த குளிர்காலத்தில், இல்லை தென்னிந்தியாவில் வெப்பம் அதிகமாக இருக்குமான்னு கேட்டால் தென்னிந்தியாவில் தான் வெப்பம் அதிகமாக இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் மகர ரேகை வந்து மகர ரேகைக்கு பக்கத்தில் தென்னிந்தியா தான் இருக்குது வட இந்தியா ஒப்பிடும்போது. அதாவது மகர ரேகையிலிருந்து ரொம்ப தூரத்தில் தான் இந்தியாவே இருக்குது. இதுலேயே வந்து வட இந்தியா பக்கத்தில் இருக்கா இல்லை தென்னிந்தியா பக்கத்தில் இருக்கான்னு கேட்டால் தென்னிந்தியா தான் பக்கத்தில் இருக்குது. சரியா? ஸோ அப்போது வட இந்தியாவை கூட ஒப்பிடும்போது தென்னிந்தியாவில் வெப்பம் அதிகமாக இருக்குது, வட இந்தியாவில் வெப்பம் கம்மியாக இருக்குது. அப்போ தென்னிந்தியாவில் வெப்பம் அதிகமாக இருந்ததுன்னா அழுத்தம் குறைவாக இருக்கும். வட இந்தியாவில் வெப்பம் குறைவாக இருக்கிறதுனால அழுத்தம் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த குஜராத் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மலைகள் சொல்லுவாங்க, இந்த விந்திய மலை, சாத்புரா மலைத்தொடர்கள், சோட்டா நாக்புரி இந்த பகுதிகள் இருக்கு இல்லையா, இந்த பகுதிகளிலிருந்து காற்று தென்னிந்தியாவை நோக்கி தான் வீசும். சரிங்களா? அப்படி இந்த தென்னிந்தியாவை நோக்கி வீசக்கூடிய இந்த காற்றுகளால் தான் குளிர்காலத்தில் தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் மிதமான மழை ஒரு சில இடங்களில் வந்து நம்ம பார்க்க முடியும். அதர்வைஸ் வந்து பெருசாக மழை பெய்யறதுக்கு இதில் வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? இப்போ உங்களுக்கு குளிர்காலம்னா என்ன, அந்த காலநிலை எப்படி இருக்கும், அந்த குளிர்காலத்தில் வந்து எங்கெங்கே மழை பொழியும், எப்படி மழை பொழியும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக பார்த்துட்டோம். அடுத்தது நாம் கோடை காலம் பார்க்கலாம். கோடை காலத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் ஏப்ரல், மே இந்த 2 மாதத்தில் கடகரேகைக்கு அருகிலையும் ஜூன் மாதத்தில் கடகரேகையிலையும் இருக்கும். சரிங்களா? அப்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கோடை காலம் அப்படின்றது ஏப்ரல், மே தான். இந்த காலத்தில் இந்தியாவுடைய காலநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? இப்போது சூரியன் வந்து கடகரேகைக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால கோடை காலத்தில் வெப்பம் அதிகமாக இருக்கும். அப்போது அதிக பகல் பொழுது இருக்கும், குறைவான இரவு பொழுது இருக்கும். இந்த காலத்தில் வட இந்தியாவிலிருந்து தென்னிந்தியாவை நோக்கி செல்ல செல்ல வெப்பம் குறையும். சரியா? அதாவது கடகரேகையிலிருந்து மகர ரேகையை நோக்கி செல்ல செல்ல வெப்பம் குறையும். அதே மாதிரி மகர ரேகையிலிருந்து கடகரேகையை நோக்கி செல்ல செல்ல வெப்பம் அதிகரிக்கும். நாம் குளிர்காலத்தில் பார்த்துருப்போம், நிலையான வெப்பம் இருக்காது, வெப்ப மாறுபாடு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அந்த கோடை காலத்தில் அழுத்த வேறுபாடு இருக்கும். குளிர்காலம்னா வெப்ப வேறுபாடு இருக்கும்,
கோடை காலம்னா அழுத்த வேறுபாடு இருக்கும். புரியுதுங்களா? இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் சொல்லிட்டு சரி, இப்போ இந்தியாவோட காலநிலை எப்படி இருக்கும், சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தாச்சு. எதனால் வந்து கோடை காலத்தில் வந்து வெப்பம் அதிகமாக இருக்குதுன்னா, சூரியன் வந்து இந்தியா அமைந்திருக்கக்கூடிய கடகரேகைக்கு அருகில் இருக்கிறதுனால நமக்கு வெப்பம் அதிகமாக இருக்குது. ரொம்ப நேரமாக வந்து சூரியன் வந்து நம்ம உச்சி தலைக்கு மேலே இருக்கிறதுனால நமக்கு நீண்ட பகல் பொழுது தெரியுது, குறைவான இரவு பொழுது தெரியுது. கடக ரேகையிலிருந்து தெற்கு ரேகையை நோக்கி மகர ரேகையை நோக்கி செல்ல செல்ல வெப்பம் குறைகிறது. இதுவே மகர ரேகையிலிருந்து கடக ரேகைக்கு நோக்கி செல்ல செல்ல வெப்பம் அதிகரிக்கிறது. இந்த கோடை காலத்தை பொறுத்த வரைக்கும் அழுத்த வேறுபாடுகள் இருக்கும். சரியா? இந்த கோடை காலத்தில் மழை பெய்யுமான்னு கேட்டால் பெய்யும். ரெண்டு விதமாக மழை பெய்யும். எப்படின்னு கேட்டால், ஒன்று வெப்பச்சலன மழைன்னு சொல்லலாம். இந்த வெப்பச்சலன மழையின் மூலயமா ஆலங்கட்டி மழை வந்து பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஐஸ் கட்டி மழைன்னு பாதி இடத்துல சொல்லுவோம். அப்படின்னா பெரிய பெரிய துளிகளை கொண்ட மழை பொழிவை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஆலங்கட்டி மழை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போது ஆலங்கட்டி மழை பெரும்பாலும் எந்த காலநிலையில் தான் பெய்யும்? கோடை காலத்தில் தான் பெய்யும். அதுக்கு காரணம் இந்த காலத்தில் ஏற்படக்கூடிய வெப்பச்சலனம். அதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம். சரியா? அடுத்தது இந்த அழுத்த வேறுபாடு இருக்குதுன்னு சொல்கிறேன் பாருங்க. இதுவும் வந்து ரெண்டாவது காரணம். எதுக்குன்னு கேட்டால், பெரிய அளவில் மழை பெய்யறதுக்கு. இந்த வெப்பச்சலன மழை வந்து ஏதோ ஒரு குறுகிய பகுதிகளில் தான் பெய்ய போகுது. அடுத்து நாம் பார்க்க போகிற இந்த அழுத்த வேறுபாடு காரணமாக இந்தியாவை வந்து ரெண்டு கரைகள் இருக்குது. ஒன்று கிழக்கு கடற்கரை, இன்னொன்று மேற்கு கடற்கரை. கிழக்கு கடற்கரையில் எந்தெந்த மாநிலங்கள் அமைஞ்சிருக்கு? தமிழ்நாடு, ஆந்திரா, ஒரிசா, வங்காளம். இப்போ நாம் சென்னையெலாம் எடுத்தோம்னா கிழக்கு கடற்கரை சாலைன்னே சொல்லுவோம் இல்லையா? அந்த சாலை வந்து கிழக்கு கடற்கரையில் அமைஞ்சிருக்கிறதுனால தான் அதுக்கு கிழக்கு கடற்கரை சாலை, ஈசிஆர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த கிழக்கு கடற்கரையில் ஒரு பல மாநிலங்கள் அமைஞ்சிருக்கா? அதே மாதிரியே தான் மேற்கு கடற்கரையிலையும் இந்த கேரளா, கர்நாடகாவுடைய ஒரு சில பகுதிகள், மகாராஷ்டிரா, குஜராத்து, அப்புறம் கோவா, மும்பை, புனே, அந்தமாரி. அதாவது மகாராஷ்டிரா தான் மும்பை, புனேலாம் ஒரு முக்கியமான பகுதின்றதுனால அதை சொல்கிறேன். இதெல்லாமே வந்து மேற்கு கடற்கரை பகுதியில் அமைஞ்சிருக்கும். இந்த மேற்கு கடற்கரையை முதல்ல மூணாக பிரிச்சுடுவாங்க. மேற்கு கடற்கரை, மலபார் கடற்கரை, கொங்கண கடற்கரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணாக பிரித்து வச்சுருப்பாங்க. இந்த மேற்கு கடற்கரைக்கு தான் வந்து கோடை காலத்தில் மழை பொழிவை தரும். எதன் மூலயமா கோடை காலத்தில் இந்த மேற்கு கடற்கரையில் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அழுத்த வேறுபாடு காரணமாக வந்து மழை பெய்யும். சரி, இந்த அழுத்த வேறுபாட்டால் எப்படி மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த கோடை காலத்தை பொறுத்த வரைக்கும் திடீர்னு உயர் அழுத்தம், தாழ்வு அழுத்தம் மாறி மாறி வேறு வேறு பகுதிகளில் உருவாகும். இதனால தான் வந்து உயர் அழுத்தத்துலேருந்து தாழ்வு அழுத்தத்துக்கு வந்து காற்று வந்து நகர ஆரம்பிக்குது. சரிங்களா? அப்படி மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் காற்று எந்த திசையிலேருந்து எந்த திசையை நோக்கி வீசும் அப்படின்னா, தென்மேற்கிலிருந்து வடகிழக்கு நோக்கி வீசும். புரியுதுங்களா? தென்மேற்கிலிருந்து வடகிழக்கு நோக்கி வீசும். இதுக்கு என்ன அர்த்தம்? தென்மேற்கு பகுதிகளில் ஓர் உயர் அழுத்தம் உருவாகுது. இந்த உயர் அழுத்தம் வடகிழக்கில் வந்து தாழ்வு அழுத்தம் இருக்கிறதுனால வடகிழக்கு நோக்கி வீசுது. இதுதான் இதுக்கு அர்த்தம். ஓகே, இப்போ இந்தியாவுடைய மேற்கு பகுதிகளில் அமைஞ்சிருக்கக்கூடிய கடலுக்கு பேர் என்னது? அரபிக்கடல். அப்போ காற்று எந்த கடல்லிருந்து இந்திய நிலப்பகுதியை நோக்கி வீசப்போகுதுன்னா அரபிக்கடல் பகுதியிலிருந்து தான் வீசப்போகுது. சரியா? ஸோ அப்போது அரபிக்கடல் வந்து இந்தியாவுடைய மேற்கு பகுதியில் இருக்குது. அந்த அரபிக்கடல்லேருந்து தான் காற்று இந்தியாவை நோக்கி வருது. அப்படி வரக்கூடிய காற்று எந்த கடற்கரையை தாண்டி வரணும் அப்படின்னு கேட்டால், மேற்கு கடற்கரையை தாண்டி தான் வரணும். அதனால தான் இந்த கோடை காலத்தை பொறுத்த வரைக்கும் மேற்கு கடற்கரை பகுதியில் வந்து மழைப்பொழிவை பெறுது. இந்த மழைப்பொழிவு வந்து இந்த மாங்கனிகள், கர்நாடக பகுதிகளில் விளையக்கூடிய மாங்கனிகள் வந்து விளைஞ்சி முதிர்வதற்கு வந்து வசதியாக இந்த மழை வந்து பெய்யுது. அதனால் இந்த மழை வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் மாஞ்சாரல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ புரிகிறதா? இப்போது கோடை காலத்தை பொறுத்த வரைக்கும் மழை பெய்யுதா அப்படின்னு சொல்லி கேட்டால் மழை பெய்யும். எப்படி பெய்யும்? ரெண்டு விதமாக பெய்யும். ஒன்று ஆலங்கட்டி மழை, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்குலேருந்து வடகிழக்கு நோக்கி வீசக்கூடிய காற்றால் மேற்கு கடற்கரை பகுதிகளில் மழை பெய்யுது. ஸோ கோடை காலத்தில் இந்த ரெண்டு விதமான மழை தான் பெய்யுது. சரி, இது இல்லாமல் கோடை காலத்தில் வேறு என்ன நிகழ்வு இந்தியாவில் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த வங்காளம், மேற்கு வங்காளம், அதாவது வடகிழக்கு பகுதிகள் இருக்கு இல்லையா, வடகிழக்கு மாநிலங்கள். இந்த வடகிழக்கு மாநிலங்களில் வடமேற்கிலிருந்து ஒரு காற்று வந்து வீசும். வடகிழக்கு மாநிலங்களில்
வட மேற்கிலிருந்து ஒரு காற்று வந்து வீசும். இந்த காற்றுக்கு பேர் வந்து நார் வெஸ்டர் அப்படின்னா கால் பைசாகி அப்படின்னு சொல்லிட்டு இந்த காற்றை வந்து அழைப்பாங்க. இது இல்லாமல் பகல் நேரத்தில் வந்து வலிமையாக ஒரு வெப்ப காற்று வந்து இந்தியாவில் வீசும். இந்த பகல் பொழுதில் வீசக்கூடிய அந்த வெப்ப காற்றுக்கு பேர் வந்து லூ. சரிங்களா? ஸோ பகல் பொழுதில் வீசக்கூடிய வெப்ப காற்றை லூனும், வடமேற்கு திசையிலிருந்து வீசக்கூடிய தலைக்காற்றை வந்து நார்வெஸ்டர் அப்படின்னா கால் பைசாகி அப்படின்னு சொல்லிட்டோம் அழைப்பாங்க. ஸோ கோடை காலம்னா நமக்கு என்ன வரணும் இப்போ ஞாபகம்? சூரியன் கடகரேகைக்கு பக்கத்தில் இருக்கும், அதனால் வெப்பம் அதிகமாக இருக்கும், நீண்ட பகல் பொழுது இருக்கும், குறைவான இரவு பொழுது இருக்கும். வட இந்தியாவிலிருந்து தென்னிந்தியாவை நோக்கி செல்ல செல்ல வெப்பம் குறையும். இது எப்படியும் சொல்லலாம், கடகரேகையிலிருந்து மகர ரேகையை நோக்கி செல்ல செல்ல வெப்பம் குறையும். தெளிவான வானம் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ஏன்னு கேட்டால் இந்த காலகட்டத்தில் வந்து வெப்பச்சலனத்தால் மழை பெய்யும், அதனால் திடீர் மேகமூட்டங்கள் காணப்படும். இந்த கோடை காலத்தில் வந்து ஆலங்கட்டி மழை பெய்யும். இதே கோடை காலத்தில் வந்து மழையை பெறக்கூடிய பகுதி எதுன்னு கேட்டால் மேற்கு கடற்கரை பகுதி. எந்த மாதத்தில்? மே மாதத்தில். இந்த மே மாதத்தில் எந்த திசையிலேருந்து எந்த திசையை நோக்கி காற்று அடிக்குதுன்னா தென்மேற்கிலிருந்து வடகிழக்கு நோக்கி காற்று வீசுது. இதனால் மேற்கு கடற்கரையில் மழை பெய்யுது. இந்த மழையால் வந்து கர்நாடக பகுதிகளில் வந்து மாங்கனிகள் வந்து விளைஞ்சி வருது. அதனால் இந்த மழையை வந்து மாஞ்சாரல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. கோடை காலத்தில் 2 விதமான காற்று வீசும். ஒன்று பகல் பொழுதில் வீசக்கூடிய வெப்பக்காற்று, இதுக்கு பேர் வந்து லூ. இன்னொரு காற்று என்னன்னு கேட்டால் வடமேற்கு திசையிலிருந்து வீசக்கூடிய தலைக்காற்று, இதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா நார்வெஸ்டர் அப்படின்னா கால் பைசாகி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். புரியுதுங்களா? இப்போது குளிர்காலம்னா என்னென்ன உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், கோடை காலம் அப்படின்னா என்னென்ன ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இதுக்கப்புறம் தான் நாம் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். அது என்னன்னு கேட்டால் தென்மேற்கு பருவக்காற்று காலம், அடுத்தது வடகிழக்கு பருவக்காற்று காலம். இந்த மழை பருவ காலத்தை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் தெளிவாக பார்க்கலாம் வாங்க. இந்த தென்மேற்கு பருவ காற்றை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, காற்று மோதும் பக்கம், காற்று மோதா பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு மலை ஒன்று இருக்குது அப்படின்னா, கீழே இருக்க இந்த சின்ன படத்தை பாருங்கள், மலைன்னு போட்டிருக்குல்லையே அந்த படத்தை பாருங்கள். ஒரு மலை இருக்குன்னா காற்று அந்த மலையுடைய ஒரு பக்கத்தில் வந்து மோதும். அதை வந்து காற்று மோதக்கூடிய பக்கம்னு சொல்லுவோம். அந்த காற்று மோதுவதற்கு எதிர் திசையில் ஒரு பக்கம் இருக்குது இல்லையா, அதை வந்து காற்று மோதா பக்கம்னு சொல்லுவோம். இதுக்கும் இப்போ பார்க்க போகிறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தா, எந்த திசையில் காற்று வந்து மோதுதோ மலையில், அந்த திசையில் மட்டும்தான் மழை பெய்யும். காற்று மலையோட இன்னொரு பகுதியில் மோதாது இல்லையா, அப்போ மலைக்கு மோதாத பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை பெய்யாது. காற்று மோதக்கூடிய பகுதிகளில் மட்டும்தான் மழை பெய்யும், காற்று மோதா பக்கத்தில் வந்து மழை பெய்யாது. இந்த ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும், சரியா? ஏன்னா இந்த கதை ஃபுல்லாகவே இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான். வாங்க ஃபஸ்ட்டு இந்த தென்மேற்கு பருவகாலம் பார்க்கலாம். இப்போ இந்த தென்மேற்கு பருவகாலம் அப்படின்றது எந்த மாதத்துலேருந்து எந்த மாதம் வரைக்கும்னா, ஜூன் மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் தான், சரியா? இப்போ இந்த ஜூன் மாதத்தில் சூரியன் எங்கே இருக்கும்? கடகரேகையில் இருக்கும். நம்ம கோடை காலமாக எந்த மாதத்தை பார்த்தோம்? ஏப்ரல் மே பார்த்தோம். ஜூனில் கடகரேகைக்கு வந்த உடனேயே என்ன ஆரம்பிச்சிடும்? ஒரு வாரத்தில் என்ன ஆரம்பிச்சிடும்னா தென்மேற்கு பருவக்காற்று காலம் ஆரம்பிச்சிடும். அதாவது வடகிழக்கு கோடை காலம் முடிஞ்சு தென்மேற்கு பருவக்காற்று காலம் வந்து ஆரம்பிச்சிடும். அது எப்படிங்க? இந்தியாவுக்கு மேலே தானே சூரியன் இருக்குது, நல்லா உச்சி தலைக்கு மேலே இருக்குது. அப்போ வெப்பம் தானே அதிகமாக இருக்கும். இந்த நேரத்தில் எப்படிங்க மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கணும், சரிங்களா? இதுக்கான பதில் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். இதை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த படத்தை பாருங்களேன். மகர ரேகைக்கு பக்கத்தில் ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி போட்டிருக்கேன் இல்லையா, இதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த 0 டிகிரி பூமத்திய ரேகைக்கு மேலே வந்து வட அரைக்கோளம், கீழே வந்து தென்னரைக்கோளம். பெரும்பாலான நாடுகள், பெரும்பாலான கண்டங்கள் எல்லாமே எந்த அரைக்கோளத்தில் அமைஞ்சிருக்குன்னா வட அரைக்கோளத்தில் மட்டும்தான் அமைஞ்சிருக்கு. தென்னரைக்கோளத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரே ஒரு கண்டம் எதுன்னு கேட்டால் இந்த ஆஸ்திரேலியா கண்டம். இருக்கக்கூடிய நாடு எதுன்னு கேட்டால் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, சரிங்களா? ஸோ தென்னரைக்கோளத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கண்டம் எது? ஆஸ்திரேலியா கண்டம். சரி, ஓகே, இப்போ நம்ம கான்செப்டுக்கு வருவோம். இப்போ கடகரேகையில் வந்து சூரியன் இருக்குது. அப்போ கடகரேகையில் வெப்பம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அழுத்தம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும், சரிதானே? ஓகே, அடுத்து மகர ரேகைக்கு வருவோம். மகர ரேகையில் சூரியனே இல்லை.
அப்போது வெப்பம் ரொம்ப குறைவாக இருக்கும், அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்கும். சரிதானே? இப்போ இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த கடகரேகையை ஒட்டி தான் இந்த சகாரா பாலைவனம், தார் பாலைவனம், எல்லா விதமான பாலைவனமும் இருக்கும். இந்த ஏப்ரல், மே, ஜூன் ஆரம்பிச்ச இந்த 3 மாசங்கள்ல இந்த பாலைவனங்கள்லாம் சுத்தமாக தண்ணியே இருக்காது இல்லையா? மரம் செடி கொடி கூட இருக்காது. அப்போ என்ன பண்ணும், இந்த 3 மாசமும் சூரியனை உச்சி தலைக்கு மேலே வச்சிருந்தது இந்த பாலைவனம் எல்லாமே. அப்போ சூரியனுடைய செங்குத்து கதிர்கள் இந்த பாலைவனங்கள் மேலே வந்து விழுந்து அதிக வெப்பத்தை இந்த பாலைவனங்களுக்கு கொடுத்தது. அதனால இந்த பாலைவனங்கள்லாம் எப்படி இருக்கு, ரொம்ப அதிக வெப்பமா இருக்கு, அழுத்தம் ரொம்ப ரொம்ப லோவா இருக்கு. அதனால இந்த சகாரா பாலைவனத்துல என்ன உருவாகுதுன்னு கேட்டா, ஒரு தாழ்வு அழுத்தம், அதாவது அதிகமான வெப்பமும் குறைவான அழுத்தமும் இருக்கு. அதே சமயம் இந்த ஆஸ்திரேலியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மகர ரேகைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆஸ்திரேலியா பகுதிகளில் குறைவான வெப்பம், அதிகமான அழுத்தம் இருக்கு. நாம் ஏற்கனவே பார்த்துருக்குறோம், இந்த அதிகமான அழுத்தம் என்ன பண்ணோம், குறைவான அழுத்தத்தை நோக்கி தான் ஓடும். சரியா? அப்போது இந்த சகாரா பாலைவனம் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ஆஸ்திரேலியா பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த அதிக அழுத்தத்தை தான் பக்கம் பிடிச்சி இழுக்குது. சரிங்களா? ஸோ இதுதான் இந்த டேரக்ஷன் பாருங்கள். சகாரா பாலைவனத்தை நோக்கி போகிற மாரி, காற்று சகாரா பாலைவனத்தை நோக்கி போகிற மாரி தான் வந்து இந்த அம்புக்குறிகள் எல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த சகாரா பாலைவனம் என்ன பண்ணுது, இங்கே இருக்கக்கூடிய, அதாவது ஆஸ்திரேலியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அதிக அழுத்தத்தை தான் பக்கம் பிடிச்சி இழுக்குது. இந்த அதிக அழுத்தமும் சகாரா பாலைவனத்தை நோக்கி நகர்ந்து போய்கிட்டே இருக்கும்போது இந்த பூமத்திய ரேகையை கிராஸ் பண்ணி தான் சகாரா பாலைவனத்துக்கு போக முடியும். பார்த்தீங்கன்னா தெரியும், 0 டிகிரின்னு போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த பூமத்திய ரேகையை கிராஸ் பண்ண உடனே இது சகாரா பாலைவனத்தை நோக்கி போகாமல் இந்தியாவை நோக்கி நகர ஆரம்பிச்சிருது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், நம்ம கொரியாலிசிஸ் விசை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசை ஒன்று படிச்சிருக்கோம் இல்லையா? அந்த விசையுடைய கான்செப்டே என்னது, ஒருத்தவங்க பூமத்திய ரேகையில் நின்றுக்கிட்டு வட அரைக்கோளத்தை நோக்கி ஒரு பொருளை தூக்கி போட்டோம் அப்படின்னா அது எந்த திசையில் போகும், வலது பக்கமாக நகர்ந்து போகும். கொஞ்சம் கொஞ்சமாக அது எந்த பக்கத்தில் போய் விழும், வலது பக்கத்தில் போய் விழும் அப்படின்னு தான் பார்த்துருப்போம் இல்லையா? அப்போது இந்த காற்று எங்கேருந்து வருது, தென்னரைக்கோளத்திலிருந்து வருது. தென்னரைக்கோளத்திலிருந்து பூமத்திய ரேகையை தொட்ட உடனே, அதாவது வட அரைக்கோளத்தை தொட்ட உடனே இந்த காற்றுடைய திசை எப்படி மாறுது, வலது பக்கமாக இழுத்துக்கிட்டு போகப்படுது இந்த காற்று. அதுக்கு காரணம் இந்த கொரியாலிசிஸ் விசை தான். சரியா? அப்போது இந்த ஆஸ்திரேலியாவில் இருந்த அதிக அழுத்தத்தை தாம் பக்கம் இழுத்தது எதுன்னு கேட்டால் இந்த சகாரா பாலைவனம். ஏன்னா மிகப்பெரிய பாலைவனம் இல்லையா, அங்கே தான் அழுத்தம் ரொம்ப கம்மியாக இருந்தது. அதனால் இந்த சகாரா பாலைவனம் தான் இந்த உயர் அழுத்தத்தை தாம் பக்கம் இழுக்குது. இந்த உயர் அழுத்தமும் சகாரா பாலைவனத்தை நோக்கி நகர்ந்து போகுது. ஆனால் இந்த பூமத்திய ரேகையை கிராஸ் பண்ண உடனே இந்த கொரியாலிசிஸ் விசைக்கு உட்பட்டு இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ன பண்ணுதுன்னு கேட்டால் இந்தியாவை நோக்கி நகர ஆரம்பிச்சிருது. புரியுதுங்களா? இப்படி தான் இந்த காற்று வந்து இந்தியாவுக்குள்ளே வருது. இப்போ இந்த இந்தியாவுடைய அமைப்பை பாருங்களேன், ஒரு வி ஷேப்பில் இருக்கா கீழே. அப்போது இந்த காற்று வந்து இந்தியாவில் மோதும் பொழுது இந்த இந்தியாவுடைய அமைப்பு காரணமாக ரெண்டாக பிரிஞ்சிடுது. ஒன்று மேற்கு கடற்கரையில் ட்ராவல் பண்ணக்கூடிய காற்று, இன்னொன்று கிழக்கு கடற்கரையில் ட்ராவல் பண்ணக்கூடிய காற்று. அப்போது இந்த மேற்கு கடற்கரையில் வந்து என்ன கடல் இருக்குது, அரபிக்கடல் இருக்குது. கிழக்கு கடற்கரையில் என்ன கடல் இருக்குது, வங்கக்கடல் இருக்குது. அதனால் இந்த கிளைகளுக்கு வந்து 2 பேர் வைக்கிறாங்க. இந்த அரபிக்கடல் வழியாக போகக்கூடிய காற்றுகளை வந்து அரபிக்கடல் கிளைனும், வங்காள விரிகுடா வழியாக போகக்கூடிய இந்த காற்றுகளை வந்து வங்காள விரிகுடா கிளை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வச்சுறாங்க. ஸோ அப்போது ஆஸ்திரேலியாவிலேருந்து வரும்போது ஒரே ஒரு காற்றாக தான் வருது. அது வந்து இந்தியாவை நோக்கி வீச ஆரம்பிக்கும் பொழுது 2 கிளையாக பிரிஞ்சிடுது. ஒன்று அரபிக்கடல், இன்னொன்று வங்காள விரிகுடா கிளை. சரியா? சரி, நாம் ஃபஸ்ட்டு அரபிக்கடல் கிளையை பற்றி பார்ப்போம், அடுத்தது வங்காள விரிகுடா கிளையை பார்க்கலாம். இந்த அரபிக்கடல் கிளையை 3 பகுதியாக பிரிச்சுக்கணும். ஒன்று கேரளா மகாராஷ்டிராவுக்கு மழையை கொடுக்கக்கூடிய ஒரு பகுதி. ரெண்டாவது ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஆரவல்லி மலைத்தொடர்னு ஒரு மலைத்தொடர் இருக்கு இல்லையா, அங்கே மோதும் போது என்ன நடக்குது. மூணாவது சிவாலி குன்றுகளில் மோதும் போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு 3ஆக பிரித்து இதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போது இந்த கொரியாலிசிஸ் விசை மூலயமா காற்று திரும்பி இந்தியாவை நோக்கி வீச ஆரம்பிக்குது இல்லையா. இதில் இந்த அரபிக்கடல் கிளை வந்து நேராக எங்கே போய் மோதுது அப்படின்னு கேட்டால் மேற்கு தொடர்ச்சி மலை மேலே போய் மோதுது. மேற்கு தொடர்ச்சி மலை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, கிட்டத்தட்ட கேரளாவிலேருந்து ஸ்டார்ட் ஆகி போகுது. ஸோ அப்போது கேரளாவில் இருக்கக்கூடிய
மேற்கு தொடர்ச்சி மலையில் போய் இந்த காற்று முழுசாக மோதும் போது என்ன ஆகுதுன்னா பலமான இடி மின்னலோட மழை பெய்ய ஆரம்பிக்குது. ஏன் இடி மின்னல்னு பெய்ய ஆரம்பிக்குது? இது வந்து ரொம்ப தூரத்துலேருந்து ட்ராவல் பண்ணி வருது, அதிக அழுத்தத்தை கொண்ட ஒரு காற்று, சரிங்களா? அதனால் இது வந்து திடீர்னு குளிர்விக்கும் போது ஒன்னோட ஒன்று ரியாக்ட் ஆகி இடி மின்னலோட மழை பெய்யுது. இப்படி கேரளாவில் இடி மின்னலோட ஜூன் மாதத்துடைய தொடக்கத்தில் பெய்யக்கூடிய இந்த மழையை பருவமழை வெடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? பருவமழை வெடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரணும், அதே மேற்கு தொடர்ச்சி மலை தமிழ்நாட்டிலும் இருக்கு இல்லையா? மேற்கு தொடர்ச்சி மலையோட ஒரு பகுதியில் தமிழ்நாடு இருக்குது, இன்னொரு பகுதியில் தான் கேரளா இருக்குது. இந்த காலகட்டத்தில் கேரளாவில் செம்ம மழை பெய்யும், தமிழ்நாட்டில் லைட்டாக சாரல் தான் அடிக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, காற்று மோதும் பக்கத்தில் கேரளா அமைஞ்சிருக்கிறதுனால அதுக்கு நிறையா மழை பெய்யுது. காற்று மோதா பக்கத்தில் தமிழ்நாடு அமைஞ்சிருக்கிறதுனால இங்கே மழை பெய்யாது. அதுதான் அந்த ஃபஸ்ட்டு அந்த கான்செப்டை நான் சொன்னேன், சரியா? ஸோ அப்போ தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் ஆரம்பத்தில் மழையை பெறக்கூடிய மாநிலமே எதுதான்? கேரளா தான். இப்போ கூட தென்மேற்கு பருவக்காற்று காலம் தான் இல்லையா? ஸோ கேரளாவில் நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. சரி, ரைட்டு, ஓகே. அடுத்தது இப்போ கேரளாவில் மழை பெஞ்சிருச்சு. அடுத்து இந்த காற்று என்ன பண்ணுன்னு கேட்டால், இந்த மலைகளுக்கு மேலேயே தான் ட்ராவல் பண்ணும். இப்படி மலைகளுக்கு மேலேயே ட்ராவல் பண்ணி மும்பை, அதாவது மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய மும்பையில் செம்ம மழையை கொடுக்கும். வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுற அளவுக்கு மழை கொடுக்கும். கிட்டத்தட்ட 150 சென்டிமீட்டர் வரைக்கும் மும்பையில் மழை பெய்யும். இது வந்து ஏன் மும்பையில் எந்த அளவுக்கு மழை பெய்யுதுன்னா, காற்று மோதும் பக்கத்தில் இந்த மும்பை அமைஞ்சிருக்கு. அதே சமயம் இந்த காற்று மோதா பக்கத்தில் எது அமைஞ்சிருக்குன்னா பூனா அமைஞ்சிருக்கும். இந்த பூனாவில் 50 சென்டிமீட்டருக்கும் குறைவாக தான் மழை பெய்யும், சரியா? ஸோ ஃபஸ்ட்டு கேரளா, இது காற்று மோதும் பக்கத்தில் இருந்தனால இங்கே கனமழை பெய்யுது. அடுத்தது மும்பை, இதுவும் காற்று வந்து மோதும் பக்கத்தில் இருக்கிறதுனால இங்கேயும் கனமழை பெய்யுது. இந்த மும்பையும் கடந்து இது எங்கே போகுதுன்னு கேட்டால், இந்த ராஜஸ்தான் பகுதியில் இருக்கக்கூடிய ஆரவல்லி மலைத்தொடரை கிராஸ் பண்ணுது. இதோட மேற்கு தொடர்ச்சி மலை முடிஞ்சிருது. ஸோ மேற்கு தொடர்ச்சி மலையில் 2 மாநிலம் பார்த்தாச்சு, இங்கே மழை பெய்யக்கூடிய 2 மாநிலம் பார்த்தாச்சு. அடுத்தது ஆரவல்லி மலைத்தொடர் மேலே வந்து மழை பெய்யுது. சாரி, ஆரவல்லி மலைத்தொடரை நோக்கி ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இப்போ இங்கே என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காற்று வீசக்கூடிய அந்த திசைக்கு இணையாக அந்த ஆரவல்லி மலைத்தொடர் அமைஞ்சிருக்கும். காற்றை தடுக்காமல் அது எப்படி அமைஞ்சிருக்குன்னா, காற்று எந்த திசையில் வீசுதோ அந்த திசைக்கு இணையாகவே அமைஞ்சிருக்கும். இந்த மாதிரி ஆரவல்லி மலைத்தொடர் இந்த தென்மேற்கு பருவக்காற்று வீசக்கூடிய அந்த திசைக்கு இணையாக, அதாவது பேரலாக இருக்கிறதுனால காற்றை வந்து அதால் தடுத்து நிறுத்த முடியல. காற்றை தடுத்து நிறுத்த முடியாததுனால ஆரவல்லி மலைத்தொடர் மேலே வந்து எந்த மழையும் பெய்வது இல்லை, சரிங்களா? இப்போ இந்த ஆரவல்லி மலைத்தொடர் எந்த மாநிலத்தில் அமைஞ்சிருக்குன்னா ராஜஸ்தானில் அமைஞ்சிருக்கு. இந்த ஆரவல்லி மலைத்தொடர் காற்றை தடுத்து நிறுத்தாததுனால, ஆரவல்லி மலைத்தொடரில் எந்த மழையும் பெய்யாததுனால தான் ராஜஸ்தானோட ஒரு பகுதி, அதாவது மேற்கு ராஜஸ்தான் வந்து பாலைவனமாக இருக்குது, சரிங்களா? இதில் நாம் 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும். இந்த ஆரவல்லி மலைத்தொடர் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகவும் பழமையான இளம் மடிப்பு மலை. இமயமலையும் வந்து இளம் மடிப்பு மலை தான், பட் அது வந்து ரீசெண்டாக உருவானது. எது கூட கம்பேர் பண்ணும்போதுனா ஆரவல்லி மலைத்தொடர் கூட கம்பேர் பண்ணும்போது, சரியா? ஸோ பழமையான இளம் மடிப்பு மலை எதுன்னு கேட்பாங்க, இந்த ஆரவல்லி மலைத்தொடர்னு சொல்லணும். 2019 குரூப் 4ல் இந்த கொஸ்டின்லாம் கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டாவது, ராஜஸ்தான் வந்து ஒரு வருஷத்தில் எவ்வளோ மழையை தான் பெறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 25% அப்படின்னா அதுக்கு கம்மியான மழைப்பகுதியை தான் பெறக்கூடிய ஒரு பகுதி ராஜஸ்தான், சரிங்களா? அடுத்தது இந்த காற்று என்ன பண்ணுது கேட்டிங்கன்னா, மேலும் நகர்ந்து போய்கினே இருக்கும். எதை நோக்கின்னு கேட்டிங்கன்னா இமாச்சல பிரதேசத்தை நோக்கி நகர்ந்து போய்கிட்டே இருக்கும். இப்போதைக்கு இந்த காற்று வந்து கொண்டு வந்த பெரும்பாலான மழையை வந்து கேரளா, மும்பை அப்படியே கடந்து வந்த பாதைகளில் கொடுத்துக்கிட்டே தான் வரும். ஸோ இதோட வலிமை சற்று குறைந்து தான் போயின்னு இருக்கும், சரியா? இப்போ இது எந்த நோக்கி போயின்னு இருக்குன்னா, இமாச்சல் பிரதேசத்தில் சிவாலிக் குன்றுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குன்று இருக்குது. அந்த குன்றை நோக்கி போயிட்டு இருக்கு, சரியா? இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கட்டும். இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்தது வங்காள விரிகுடா கிளையை பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த வங்காள விரிகுடா கிளை அப்படின்னும் போது எது வழியாக போகும்? இந்தியாவை 2 கடற்கரை இருக்குது. ஒன்று மேற்கு கடற்கரை, இன்னொன்று கிழக்கு கடற்கரை. ஏற்கனவே வந்து பார்த்த அரபிக் கடல் கிளை வந்து மேற்கு கடற்கரை வழியாக போயிடுச்சு. அப்போது ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. இப்போ நான் சொல்கிறேன்னா உங்கள் மைண்டில் வந்து இந்தியா மேப் அப்படியே கற்பனையாக இருக்கணும். கண்ணை மூடி லிசன் பண்ணுங்கள், சரிங்களா? இமேஜின் தான் முக்கியம் இருக்குது. வாங்க, அரபிக் கடல் கிளை வந்து எது வழியாக போச்சு? மேற்கு கடற்கரை வழியாக போயிடுச்சு.
அப்போது வங்காள விரிகுடா வந்து எந்த கடற்கரையில் அமைஞ்சிருக்கு? கிழக்கு கடற்கரையில் அமைஞ்சிருக்கு. இப்போ மேற்கு கடற்கரையில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருந்து அரபிக்கடல் கிளையை வந்து தடுத்து நிறுத்தி கேரளாவில் மழை பெய்யுது. இப்போ கிழக்கு கடற்கரையில் கிழக்கு தொடர்ச்சி மலைன்னு ஒன்று இருக்குது, சரியா? அப்போ இந்த கிழக்கு தொடர்ச்சி மலை வந்து இந்த வங்காள விரிகுடா கிளையை வந்து தடுத்து நிறுத்தலையா அப்படின்னு சொல்லி கேட்டால் தடுத்து நிறுத்தலை. அதனால தான் இந்த தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் தமிழ்நாட்டுக்கு மழை பெய்யறது கிடையாது. எதனால் அது தடுத்து நிறுத்தலைன்னா, எப்படி ஆரவள்ளி மலைத்தொடர் காற்று வீசக்கூடிய திசைக்கு இணையாக இருந்ததோ அதே மாதிரியே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, அதாவது தமிழ்நாடு, ஆந்திரா இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய கிழக்கு தொடர்ச்சி மலையும் காற்று வீசக்கூடிய திசைக்கு இணையாகவே இருக்குது. அதனால் இந்த மலைகளால் காற்றை தடுக்க முடியலை. அதனால் இந்த காலத்தில் தமிழ்நாட்டுக்கு மழைன்றதே கிடையாது. புரியுதுங்களா சொல்ல வருது? ஸோ இந்த கிழக்கு தொடர்ச்சி மலையால் காற்றை தடுத்து நிறுத்த முடியாதனால இந்த காற்று பகுதி என்னன்னா அப்படியே ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக மூவ் ஆகுது, எந்த தடையும் இல்லாமல் மூவ் ஆகுது. எந்த பகுதியை நோக்கி மூவ் ஆகுதுன்னா மேற்கு வங்காளம், அசாம், மெகாலயா, பக்கத்தில் இருக்கிற நாடான மியான்மர் இந்த பகுதியை நோக்கி மூவ் ஆன் ஆகி போயிட்டுருக்கு. இதில் இந்த அசாம், மேற்கு வங்காளம், மேகாலயா இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மலை குன்றுகள் பேர் என்னன்னு கேட்டால் காசி, ஜெயந்தி, காரா இந்த மலைக்குன்றுகள் வந்து ரொம்ப முக்கியமான மலைக்குன்றுகள். இந்த மலைக்குன்றுகளுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னா ஒரு புனல் அமைப்பு மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? புனல் கேள்விப்பட்டிருப்பீங்களா? இந்த மண்ணெண்ணெல்லாம் அளந்து ஊற்றுவாங்க பாருங்க, அது. ஸோ அந்த அமைப்பு மாதிரி இந்த மலைத்தொடர்கள் வந்து மலைக்குன்றுகள் வந்து அமைஞ்சிருக்கும். ஸோ இங்கேருந்து பிரியக்கூடிய இந்த வங்காள விரிகுடா கிளை குறுக்கால எந்த மலைத்தொடர்களும் இதை தடுக்காத காரணத்தினால நேராக போயிட்டு மொத்த எனர்ஜியும் கொண்டு போயிட்டு நேராக எங்கே மோதுதுன்னு கேட்டால் இந்த மெகாலயா பகுதியில் இருக்கக்கூடிய காரா, ஜெயந்தி, காசின்னு சொல்லக்கூடிய இந்த புனல் வடிவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த மலை குன்றுகள் மேலே மோதி மொத்தமான அதை கொண்டு வந்த மொத்த ஆற்றலோட மேல் எழுந்து குளிர்ந்து ஃபுல்லாக மழையாக பெய்யுது. புரியுதுங்களா? எங்கே போய் மழையாக பெய்யுது? மேகாலயாவில் இருக்கக்கூடிய இந்த காரா, காசி, ஜெயந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மலைத்தொடர்களில் முழு மழையாக பெய்யுது. ஸோ இந்த மலைத்தொடருக்கு பக்கத்தில் கூட மிக முக்கியமான இடம் தான் எதுன்னு கேட்டால் மவுண்ட் சின்ட்ரம். அப்போது இந்தியாவிலேயே மிக அதிகமான மழையை பெறக்கூடிய பகுதியாக இதனால தான் மவுண்ட் சின்ட்ரம் விளங்குது. புரியுதுங்களா? அரபிக்கடல் கிளைன்றது கேரளாவில் மழை கொடுத்தது, மும்பையில் மழை கொடுத்தது, அப்படியே நீட்டுக்கும் போகிற வழி ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சம் மழையை கொடுத்துக்கிட்டே போச்சு. அதனால் வந்து ஒரே இடத்துல அரபிக்கடல் கிளையால் பெரிய அளவில் மழையை கொடுக்க முடியல. ஆனால் அந்த வங்காள விரிகுடா கிளைன்றது அதை தடுத்து நிறுத்தத்துக்கு எந்த விதமான மலைத்தொடர்களுமே அதோடைய பாதையில் இல்லைன்றதுனால அது கொண்டு வந்த மொத்த ஆற்றலையுமே இந்த மேகாலயாவில் அமைஞ்சிருக்கிற காசி, ஜெயந்தி, காரா மலைத்தொடர்களில் மோதி மொத்த மழை பொழிவையும் அந்த மேகாலயா பகுதியிலே கொடுத்துருது. அதில் முக்கியமான ஒரு இடமா இருக்கிறது தான் இந்த மவுண்ட் சின்ட்ரம். அப்படி இந்த வங்காள விரிகுடா கொண்டு வந்த அந்த மொத்த ஆற்றலுமே அந்த மவுண்ட் சின்ட்ரம்லேயே கிடைக்கிறதுனால இந்தியாவிலேயே மிக அதிகமான மழை பெய்யக்கூடிய பகுதியாக இந்த மவுண்ட் சின்ட்ரம் தான் இருக்குது. இந்த மவுண்ட் சின்ட்ரத்தை வந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறது தான் சிரபுஞ்சி. சரிங்களா? ஓகே, இப்போ இந்த காற்று மேகாலயாவில் பெரிய அளவில் மழை கொடுத்துருச்சு. அதுக்கப்புறமா இந்த காற்றோட டைரக்ஷன் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் இமயமலை நோக்கி, அதாவது இப்போ வந்து இது மேகாலயாவில் இருக்குது இல்லையா, இப்போ மேகாலயாவிலேருந்து இமயமலை நோக்கி தான் அது ட்ராவல் ஆக போகுது. மேகாலயாவிலேருந்து இமயமலை எந்த டைரக்ஷனில் இருக்குன்னா மேற்கு திசையில் இருக்குது. சரியா? மேகாலயாவிலேருந்து இமயமலை எந்த டைரக்ஷனில் இருக்குது? மேற்கு திசையில் இருக்குது. அப்போது வங்காள விரிகுடா கிளை வந்து மேகாலயாவில் மழையை கொடுத்ததுக்கு அப்புறமா எந்த திசையை நோக்கி நகருதுன்னா மேற்கு திசையை நோக்கி நகருது. அப்போது இந்த அரபிக்கடல் கிளையும் எதை நோக்கி தான் வந்துட்டு இருக்கு? அதே இமயமலை நோக்கி தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த அரபிக்கடல் கிளையும் வங்காள விரிகுடா கிளையும் ஒரு இடத்துல வந்து ஒன்னோட ஒன்று சந்திச்சுக்குது. அதுதான் இந்த இமாச்சல பிரதேஷ். இந்த இமாச்சல பிரதேஷில் வந்து ஷிவாலிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலை குன்று இருக்குது. ஸோ இந்த வங்காள விரிகுடாவில் இருந்த கொஞ்சம் பர்சன்டேஜான ஈரப்பதமும் அரபிக்கடலில் இருந்த கொஞ்சம் பர்சன்டேஜ் ஈரப்பதமும் ஒன்றோட ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய அளவில் மழை பொழிவதற்கான ஒரு ஈரப்பதம் உள்ள ஒரு சூழ்நிலையை அந்த இடத்துல உருவாக்குது. இதனால் இந்த வங்காள விரிகுடா கிளை அண்ட் அரபிக்கடல் கிளை ரெண்டும் கலந்து இமாச்சல பிரதேசில் இருக்கக்கூடிய ஷிவாலிக் மலை மேலே மோதி மழையை கொடுக்குது. சரிங்களா? இது எந்த காலகட்டத்தில் நடக்குது? இதெல்லாம் செப்டம்பருடைய லாஸ்ட்டு காலகட்டம், லாஸ்ட் வீக்கில்
இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்படி தான் வந்து தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் இந்திய பகுதி வந்து மழையை பெறுது. இதில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் தான் 75% மழைப்பொழிவு இந்தியாவுக்கு கிடைக்கிது. சரிங்களா? அதே மாதிரியே இந்த தென்மேற்கு பருவக்காற்று உருவாகுறதுல ஒரு தாமதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு எதுன்னு கேட்டால் எல் நினோ நிகழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எல் நினோ அப்படின்னா குழந்தை இயேசு அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. இது வந்து பெரு நாட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய தாழ்வழுத்தம் ஒன்று உருவாகும். அதனால் வந்து நாம் பார்த்தோம் இல்லையா, அந்த ஆஸ்திரேலியாவில் உருவாகின அந்த உயர் அழுத்தம் வந்து இந்தியாவை நோக்கி வரும்னு சொல்லிட்டு, அது இந்தியாவை நோக்கி வராமல் பெரு பகுதியை நோக்கி போக ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த தென்மேற்கு பருவமழை ஏற்படுறதுல கால தாமதமாகும், அந்த மழையுடைய அளவு குறையும். இந்த மாதிரி பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அந்த நிகழ்வுக்கு பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா எல் நினோ விளைவு அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? அவ்வளோதான். இதோட வந்து தென்மேற்கு பருவக்காற்று முடிஞ்சிடுச்சு. அடுத்தது வடகிழக்கு பருவக்காற்று பார்க்கலாமா? இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ அடுத்தது வடகிழக்கு பருவகாலம் பார்க்கலாம். இப்போ நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் தென்மேற்கு பருவகாலம்னு சொல்லிட்டு. அப்போ வடகிழக்கு பருவக்காற்று காலம் எப்போன்னு கேட்டால் அக்டோபர், நவம்பர், அப்புறம் டிசம்பர். ஸோ அப்போது அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த காலத்தை நம்ம என்னன்னு சொல்கிறோம், வடகிழக்கு பருவக்காற்று காலம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ இந்த ஜூனில் வந்து சூரியன் கடகரேகையில் இருந்தது, அதனால் ஒரு என்னது தாழ்வழுத்தம் உருவாகி ஆஸ்திரேலியா பக்கத்தில் இருந்த உயர் அழுத்தம் வந்து இந்தியா பக்கத்தில் வந்து மழையை கொடுத்தது தென்மேற்கு பருவக்காற்று. ஸோ அந்த தென்மேற்கு பருவக்காற்று காலம் முடியும் போது, அதாவது செப்டம்பருடைய தென்மேற்கு பருவக்காற்று முடிஞ்சிருது இல்லையா, அப்போ அந்த செப்டம்பர்லலாம் சூரியன் எங்கே வந்ததுன்னு கேட்டால் பூமத்திய ரேகை பகுதிக்கு வந்துடும். சரியா? அப்போ இந்த பூமத்திய ரேகை பகுதிக்கு செப்டம்பரில் வந்துடுது. நமக்கு வந்து அக்டோபர் ஸ்டார்டிங்லேருந்து தான் வந்து வடகிழக்கு பருவகாலம் ஆரம்பிக்குது. அப்போ அக்டோபர்லலாம் சூரியன் எங்கே வருதுன்னா பூமத்திய ரேகையும் தாண்டி மகர ரேகைக்கு பக்கத்தில் வந்துடுது. இப்போ இதில் நாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டால் சூரியன் கடக ரேகையில் இல்லை. எந்த காலகட்டத்தில்? வடகிழக்கு பருவக்காற்று காலத்தில். அப்போ சூரியன் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் மகர ரேகைக்கு பக்கத்தில் இருக்குது. சரிதானே? இப்போ இந்த வடகிழக்கு பருவக்காற்று எப்படி உருவாகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நாம் ஏற்கனவே பார்த்த அதே விதி தான். அழுத்தம் அதிகமாக இருந்தால் வெப்பம் குறைவாக இருக்கும், வெப்பம் அதிகமாக இருந்ததுன்னா அழுத்தம் குறைவாக இருக்கும். உயர் அழுத்தம் எப்போதுமே தாழ்வு அழுத்தத்தை நோக்கி தான் போகும். சரிதானே? இப்போ சூரியன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா பூமத்திய ரேகைக்கு கீழே, அதாவது மகர ரேகைக்கு பக்கத்தில் வந்துருச்சு. அப்போது மகர ரேகைக்கு பக்கத்தில் தான் சூரியனுடைய செங்குத்து கதிர்கள் விழும். அதனால் இந்த மகர ரேகைக்கு பக்கத்தில் இருக்கிற பகுதிகள் தான் வந்து அதிக வெப்பமுடைய பகுதிகளாக மாறும். அப்போ மகர ரேகையிலேருந்து எந்த பகுதியெல்லாம் இப்போ தூரமாக இருக்குதோ அந்த பகுதியில் வெப்பம் குறைவாக இருக்கும். அப்போ வெப்பம் எந்த பகுதியில் குறைவாக இருக்குதோ அந்த பகுதியில் அழுத்தம் அதிகமாக இருக்கும். சரியா? இப்போ மகர ரேகையிலிருந்து தூரமாக இருக்கக்கூடிய பகுதி எது? கடக ரேகை. அந்த கடக ரேகையில் தான் இந்தியா அமைஞ்சிருக்கு. அப்போது இந்தியாவில் அழுத்தம் எப்படி இருக்கும்? இந்த நேரத்தில் அதிகமாக இருக்கும். எதனால்? வெப்பம் குறைவாக இருக்கிறதுனால. வெப்பம் எதனால் குறைவாக இருக்குது? சூரியன் மகர ரேகைக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால. சரிதானே? ஓகே. இப்போ நாம் இந்தியாவில் அதிக அழுத்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த இந்தியாவை ரெண்டாக பிரிக்க போகிறோம். ஒன்று வட இந்தியா, இன்னொன்று தென்னிந்தியா. இப்போ வட இந்தியாவில் அதிக அழுத்தம் இருக்குமா இல்லை தென்னிந்தியாவில் அதிக அழுத்தம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தென்னிந்தியா கூட ஒப்பிடும்போது வட இந்தியாவில் தான் அதிக அழுத்தம் இருக்கும். எதனால்? தென்னிந்தியா வந்து மகர ரேகைக்கு அருகில் இருக்குது. எது கூட ஒப்பிடும்போது? வட இந்தியாவை ஒப்பிடும்போது தென்னிந்தியா மகர ரேகைக்கு அருகில் இருக்கிறதுனால தென்னிந்தியாவில் அழுத்தம் குறைவாகவும் வெப்பம் அதிகமாகவும் இருக்கும். ஆனால் வட இந்தியாவில் வெப்பம் குறைவாகவும் அழுத்தம் அதிகமாகவும் இருக்கும். சரிதானே? அப்போ வட இந்தியாவில் உயர் அழுத்தம் இருக்குது, தென்னிந்தியாவில் தாழ்வான அழுத்தம் இருக்குது. கரெக்டா? அப்போ அந்த வட இந்தியாவில் இருக்கிற உயர் அழுத்தம் எதை நோக்கி வர ஆரம்பிக்கும்? தென்னிந்தியாவை நோக்கி வர ஆரம்பிக்கும். ஆக்சுவலாக இன்னும் தெளிவாக சொல்லணும். எப்படி சொல்லணும்? கடக ரேகையில் இருக்கக்கூடிய உயர் அழுத்தம் மகர ரேகையை நோக்கி வர ஆரம்பிக்கும். அப்படி அது மகர ரேகைக்கு வர்றதுக்கு குறுக்கால தான் எது அமைஞ்சிருக்குன்னு கேட்டால் இந்த தென்னிந்தியா அமைஞ்சிருக்கு. அதனால் இந்த கடக ரேகையிலிருந்து
மகர ரேகைக்கு இந்த உயர் அழுத்தம் வந்து டிராவல் ஆகி வருது இல்லையா, அதுக்கு குறுக்கால இந்த தென்னிந்தியா அமைஞ்சிருக்கிறதுனால இந்த தென்னிந்தியாவை கடந்து தான் இந்த உயர் அழுத்தம் மகர ரேகைக்கு வர முடியும். இதுதான் இதுக்கு அர்த்தம். சரிங்களா? ஓகே, இப்போ காற்று அப்போ எப்படி வீச போகுது? வட இந்தியாவிலேருந்து தென்னிந்தியாவை நோக்கி காற்று வீசப்போகுது. அதாவது நிலத்திலிருந்து காற்று கடலை நோக்கி வீசப்போகுது. இப்போ எந்த காற்று வந்து வீசப்போகுது அப்படின்னு கேட்டால், தென்மேற்கு பருவ காற்றுன்னு ஒரு காற்று வந்து இமயமலை நோக்கி போச்சு இல்லையா, அதே காற்று தான் இப்போ இந்த அழுத்த வேறுபாடு காரணமாக மறுபடியும் கடலை நோக்கி வீசப்போகுது. இது இந்த தென்மேற்கு பருவ காற்று இந்தியாவுக்குள்ளே நுழையும் போது அதிக ஈரப்பதம் கொண்ட ஒரு காற்றாக நுழைஞ்சிச்சு. ஆனால் இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் மழை பெஞ்சதன் மூலயமா அது இருந்த மொத்த ஈரப்பதத்தையும் இழந்துடுச்சு. எது? தென்மேற்கு பருவ காற்று. அப்போது இப்போ அந்த காற்றோட நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், வறண்ட காற்றாக இருக்கும். எப்படி இருக்கும்? வறண்டு போன ஒரு காற்றாக இருக்கும். அப்போது நிலத்திலிருந்து வீசக்கூடிய காற்று எந்த மாதிரியான காற்றாக இருக்கும்? வறண்ட காற்றாக இருக்கும். கடலிலிருந்து வீசக்கூடிய காற்று தான் எப்படி இருக்கும்? ஈரப்பதம் கொண்ட காற்றாக இருக்கும். அப்போது வடகிழக்கு பருவ காற்று காலத்தில் நிலத்திலிருந்து கடலை நோக்கி காற்று வீசப்போகுது. அப்படி நிலத்திலிருந்து கடலை நோக்கி வீசக்கூடிய அந்த காற்று வறண்ட காற்றாக இருக்கும். சரியா? இந்த காற்றை பின்னடையும் பருவ காற்று அப்படின்னு கூட சில பேர் வந்து சொல்லுவாங்க. புக்கில் கூட கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ அந்த பருவ காற்றை பின்னடையும் பருவ காற்று அப்படின்னும் சொல்லுவாங்க. சரி, இது வறண்ட காற்றாக இருக்குதே, இது எப்படி வந்து மழையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கேள்வி வந்து நம்மளுக்கு வரணும். சரிங்களா? இப்போ இந்த காற்று இந்தியாவுடைய வடப்பகுதியிலிருந்து, அதாவது இந்தியாவுடைய வடப்பகுதியில் உள்ள நிலப்பகுதியிலிருந்து கடலை நோக்கி வீசுது. எந்த கடல் நோக்கி? வங்கக்கடலை நோக்கி வீசுது. அப்போ வங்கக்கடலுக்குள்ள இந்த காற்று என்ட்ரி கொடுத்த உடனே வங்காள விரிகுடாவில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை அது உரிய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதே சமயம் வங்காள விரிகுடாவில் இருக்கக்கூடிய குளிர்ந்த காற்று லைட்டாக ஒரு பக்கம் வீசிக்கின்னு இருக்கும் இல்லையா, இந்த குளிர்ந்த காற்றும் இந்த சூடான காற்றும் ஒன்றோடு ஒன்று திடீர்னு சந்திக்கிறதுனால இடி, மின்னல், புயல், சூறாவளி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த காலகட்டத்தில் உருவாகும். தென்மேற்கு பருவ காற்று காலகட்டத்தில் சூறாவளின்னு ஒன்று உருவாகாது, இடி மின்னல் இருக்கும். ஆனால் வடகிழக்கு பருவ காற்று காலத்தில் சூறாவளியும் உருவாகும். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், இந்த சூடான காற்று சடனாக இந்த குளிர்ந்த காற்றை சந்திப்பதால் திடீர்னு இந்த தாழ்வழுத்த மாற்றங்கள்லாம் ஏற்பட்டு தான் இந்த புயல், சூறாவளி போன்றவை வந்து உருவாகுது. சரியா? சரி, இந்த வடகிழக்கு பருவ காற்று காலத்தால் எந்தெந்த மாநிலங்கள்லாம் வந்து மழை பொழிவை பெறும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வங்காள விரிகுடா கிழக்கு கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் மழை பொழிவை பெறும். அப்படியே மேற்கு வங்காளத்தில் கொஞ்சோண்டு தான், பெருசாக இருக்காது. ஒரிசாவிலையும் இந்த காற்று சுழற்சி வந்து மாறுபடும் போது ஒரிசாவில் புயல் கொண்டு வீச வாய்ப்பு இருக்குது. புத்தகத்தில் ஆனால் கொடுத்துருக்கப்படி பார்க்கும்போது நமக்கு தமிழ்நாடு இதில் வந்து மழையை பெறக்கூடிய ஒரு முக்கியமான மாநிலம். அடுத்தது முக்கியமான மாநிலம் ஆந்திரா. அதுக்கப்புறமா கர்நாடகாவுடைய உட்பகுதிகளில் ஒரு சில இடம். அடுத்தது கேரளா. சரியா? இந்த மாநிலங்கள் எல்லாமே வடகிழக்கு பருவக்காற்றின் மூலயமா மழையை பெறக்கூடிய மாநிலங்கள். இந்திய மழை பொழிவில் 75% மழை பொழிவு வந்து தென்மேற்கு பருவக்காற்று கொடுக்குது. அதே மாதிரியே வந்து இந்த வடகிழக்கு பருவக்காற்று எவ்வளோ கொடுக்குது அப்படின்னு பார்த்தா 35% மழை பொழிவை இந்த வடகிழக்கு பருவக்காற்று வந்து கொடுக்குது. சரிதானே? ஓகே, அடுத்து இந்த காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அதை நம்ம பார்க்கணுன்னா வேற ஒரு இமேஜ் ஒன்று போயிடலாம். இந்த இமேஜ் தான் கரெக்டாக இருக்கும். சரியா? இப்போ பாருங்களேன், சூரியன் வந்து செப்டம்பரில் பூமத்திய ரேகையில் இருக்குது. இந்த செப்டம்பரோட தென்மேற்கு பருவக்காற்று முடிஞ்சிருது. அடுத்தது அக்டோபருக்கு சூரியன் வந்து பூமத்திய ரேகையை கடந்து வந்துடுது மகர ரேகையை நோக்கி. இந்த அக்டோபர்லேருந்து தான் வடகிழக்கு பருவக்காற்று ஆரம்பிக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். இந்த அக்டோபர்லேருந்து நவம்பர், டிசம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாதமாக கடக்கும் பொழுது சூரியனுடைய நிலை எங்கே போய் நிற்கும்? மகர ரேகையில் போய் நிற்கும். அப்போ நாம் இதை எப்படி வச்சுக்கலாம்? அக்டோபர்லேருந்து நவம்பர் மாதம் அப்படின்னா நான் அக்டோபர்லேருந்து டிசம்பர் மாதம் போகும்போது இந்தியாவுடைய இயல்பான வெப்ப அளவு குறையும் அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லையா? எதனால்? சூரியன் வந்து இந்தியாவுடைய அருகில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தொலைவில் போகிறதுனால வெப்ப அளவு என்னவாகும்? குறையும். எந்த காலத்தில்? இந்த வடகிழக்கு பருவ காலத்தில். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பகல் நேர வெப்பநிலையை வீழ்ச்சி அடையும். எப்போ? நாடு முழுவதும். சரிதானே?
ஓகே. அவ்வளோதான் வந்து இந்த பருவ காற்று காலங்கள் அப்படின்னும்போது, இதில எதுவும் கன்ஃப்யூஷன் இருக்காதுன்னு நெனைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் சொல்றேன். தேங்க் யூ. வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச்.